துதித்திடுவே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சோதரம் பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். पवित्र परमेश्वर, हम आपकी स्तुति करते हैं। இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெப நாளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். इस अच्छे आशीर्वाद पाए हुए इस प्रार्थना के समय के लिए आपकी स्तुति ஆண்டவரே, करते இந்த हैं। நாளிலே உம்முடைய பாதப்படியிலே கடந்து வந்து हे प्रभु, इस दिनों में आपके चरणों में आकर ஆண்டவரே துதிக்கும்படியாய், हे प्रभु आपकी स्तुति करने के लिए, சமூகத்திலே காத்திருக்கும்படியாய், आपके सम्मुख में इंतजार करने இந்த के लिए, நேரத்தையும் நாளையும் தந்தபடியா நன்றியுடன் துதிக்கிறோம். इस समय और इस दिन को दिया हुआ, इसलिए आपके धन्यवाद की இந்த स्तुति ஜெப करते நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. हैं। इस प्रार्थना के दिन को परमेश्वर आशीर्वाद ஆண்டவரே, कीजिए। இந்த ஜெப நாளிலே சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து हे प्रभु, इस प्रार्थना के दिनों में अधिकता सबके चरणों में ஆண்டவரே, इंतजार உம்முடைய कर ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய், आपके आशीर्वाद को बहुतायी से पाने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். परमेश्वर अनुग्रह करने के लिए आपसे विनती ஆண்டவர் करते हैं। ஆவியிலே ஒருமனப்பட்டு, हम आत्मा में एक मन होकर, ஆத்மாவிலே அன்பு கூர்ந்து, हम प्राणों में प्रेम உம்முடைய जताकर சமூகத்தை நோக்கி பார்த்து, आपके सम्मुख की ओर देखकर, ஆண்டவரை ஜெபித்து தேவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், हे प्रभु प्रार्थना कर कर आपके எங்கள் आशीर्वाद पाने के लिए ஐம்பொருளையும் ஒருமுகப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. हमारे पांच अवयव को एक मन कीजिए प्रभु। குடும்ப குடும்பமா சமூகத்திலே आप परिवार परिवार आपके चरणों में ஆண்டவர் ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாய், प्रार्थना में बने रहने के लिए ஜெபத்திலே और நிற்கும்படியாய், प्रार्थना में स्थिर रहने के लिए உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய், और प्रार्थना में इंतजार करने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. परमेश्वर अब अनुग्रह कीजिए। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ परमेश्वर के जो कोई पाठ जोता புது है பலன் அடைவார்கள் என்ற வசனத்தின்படியாய், वो नया बल पाता है उस वचन के अनुसार। ஆண்டவரே சமூகத்திலே காத்திருந்து हे प्रभु आपके चरणों में पाठ புது பலனை जोकर பெற்றுக்கொள்ளும்படி आपके नए बल को पाने के கர்த்தர் लिए அனுக்கிரகம் பண்ணுவீராக. आप अनुग्रह कीजिए प्रभु। இந்த ஜெபத்தை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ये प्रार्थना को पूरी रीति से आपके हाथ में நீரே सौंपते हैं। பொறுப்பெடுத்துக் கொள்ளும். आप ही जिम्मा लीजिए, எல்லாவற்றையும் தாழ்த்தி सारी चीजों को नम्र करके ஆண்டவரே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். आपके सम्मुख में अर्पण करते हैं। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. प्रार्थना करते हैं अच्छे पिता, ஆமென். आमीन। ஜெபத்தோட்ட ஜெயகிதங்கள்ல 64வது பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகிதங்கள் 64வது பாடல். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே, கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே, நடனமாடி
துதிப்பே. காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே சோத்திரம். காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே சோத்திரம். ஐயா கண்மலையே சோத்திரம். நடனமாடி சோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக. வரங்களெல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக. ஐயா வாழ்வது உமக்காக. நடனமாடி சோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் ஓமிடம்தான் உண்டு. வாழ்வு தரும் வசனமெல்லாம் ஓமிடம்தான் உண்டு. ஐயா ஓமிடம்தான் உண்டு. நடனமாடி சோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே, அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே, ஆண்டி வந்தோ மாறுதலே அடைக்கலமானவரே, ஆண்டி வந்தோ மாறுதலே அடைக்கலமானவரே, ஐயா அடைக்கலமானவரே. நடனமாடி சோத்தரிப்போம், நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. जय के गीत की किताब पर गाना नंबर है 74। जय के गीत की किताब पर गाना नंबर 74। जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद। जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद
सुखों में बदल डाला, बुराई भलाई में बदल डाला, दुखों को सुखों में बदल डाला। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए, धन्यवाद 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 हर भलाई के लिए, धन्यवाद। जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। क्रूस के लिए तुझको धन्यवाद, चिंता फिकर दूर किया धन्यवाद। क्रूस के लिए तुझको धन्यवाद, चिंता फिकर दूर किया धन्यवाद। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए, धन्यवाद 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 हर भलाई के लिए, धन्यवाद। जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। मुझको बनाया है नया तूने, तोड़ कर तुझसा बनाया है। मुझको बनाया है नया तूने, तोड़ कर तुझसा बनाया है। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए, धन्यवाद 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 हर भलाई के लिए, धन्यवाद। जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। तूने कहा तेरा फसल काफी है, कमियों में वो ही मेरा बल भी है। तूने कहा तेरा फसल काफी है, कमियों में वो ही मेरा बल भी है। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए, धन्यवाद 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 हर भलाई के लिए, धन्यवाद। जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए, धन्यवाद 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 हर भलाई के लिए, धन्यवाद। ஜெபம் அல்லாண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே சோதரம் 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 தகப்பனே சோதரம் 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 Praise the Lord. Sodaram, 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 Sodaram. கிருபையுள்ளவரே மத்ததிக்கிறோம். Praise the Lord. ஜெபங்களை கெடுக்கிறவரே, விண்ணப்பத்தை கெடுக்கிறவரே, சோதரம் 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 சோதரம். நம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. பைஷலா சோதரம் தகப்பனே பைஷலாதி நானா மதுரா பௌரி காம ஷகனி காமா சோதரோ ஏசுநாதா நம்முடைய கிருபையில் பிரச்சனை இறங்கடையா. Paishala mina na madura raba baurika mashakani kama dira raba
நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, மீனா காமா ஷாக்கா நீக்காமா ஜீரா ராபா, நல்ல ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம், ஜபங்களை கெடுக்கிறவரே சோதரம். முழங்கால்கள் முழங்கனுமே, முழங்கால்கள் முழங்கனுமே, கண்களெல்லாம் குலமாகணும், என் கண்களெல்லாம் குலமாகணும், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, இப்போ ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, முழங்கால்கள் முழங்கனுமே, முழங்கால்கள் முழங்கனுமே, கண்களெல்லாம் குலமாகணும், என் கண்களெல்லாம் குலமாகணும், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, இப்போ ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, உபவாசித்து உடலை வருத்து, உபவாசித்து உடலை வருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, இப்போ ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, திறப்பினாசலில் நீர்க்கணுமே, திறப்பினாசலில் நீர்க்கணுமே, தேசத்திற்கா கதறனுமே, என் தேசத்திற்கா கதறனுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, இப்போ ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, தானியேல் போல மூன்று வேளையோ, தானியேல் போல மூன்று வேளையோ, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, இப்போ ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, முழங்கால்கள் முழங்கனுமே, முழங்கால்கள் முழங்கனுமே, கண்களெல்லாம் குளமாகணும், என் கண்களெல்லாம் குளமாகணும், ஜெபாவி ஊற்றுமையா,
ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। தொடர்ந்து எங்களோடு பேசும். लगातार आप हमसे बातें कीजिए, நாங்கள் கேட்கிறோம். हम सुनते हैं। உம்முடைய சமூகத்திலே आपके समूह में எங்கள் ஐம்பொருளும் பிரீதியாய் காணப்பட உதவி हमारी செய்யும். 5 अवयव एक समान दिखने के लिए सहायता ஆண்டவரே, कीजिए। எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். हमें न खाली कर आपके हाथ में सौंपते இயேசுவின் हैं। நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே, प्रार्थना करते हैं, अच्छे पिता, ஆமென். आमीन। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, स्तुति हो। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 66ஆம் சங்கீதம் भजन संगीता 66 19வது வசனம், उसका 19वां वचन 20வது வசனத்தை வாசிக்கலாம். और उसका 20वां वचन भी पढ़ेंगे। மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், सच्चाई से परमेश्वर मेरी सुना என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். और मेरी प्रार्थना की आवाज को सुना என் ஜெபத்தை தள்ளாமலும் और मेरी प्रार्थना को ना नकारे हुए தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और मेरी करुणा अपनी करुणा को मुझसे दूर ना किया, उस परमेश्वर की स्तुति हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, तो प्यारे मसीह के लोगों, ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே तो पढ़े हुए इस शास्त्र के भाग पर ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், भजन संगीता वाला दाऊद कहता है, ஸ்தோத்திரம் ஜெபத்தை சத்தத்தின் கேட்டார், और प्रार्थना की आवाज को सुना என் ஜெபத்தை செவி கொடுத்தார், और मेरी प्रार्थना की और कान लगाया, என் ஜெபத்தை தள்ளவில்லை, और मेरी प्रार्थना को अनसुनी ना किया, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு और मेरी प्रार्थना को सुनकर அவர் என் மேல் வைத்திருக்கிற கிருபையை விளக்கவில்லை वो मेरे ऊपर रखा हुआ अपनी करुणा को दूर नहीं किया என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். ऐसा इस प्रकार दाऊद यहाँ पर विनती करता है, हम देखते हैं। மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், सच्चाई से परमेश्वर मेरी सुना என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். और मेरी प्रार्थना की और ध्यान की दिया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। தாவீது दाऊद ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷன். एक प्रार्थना करने वाला परमेश्वर का मनुष्य, ஸ்தோத்திரம். அதிகமாக தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடுகிற ஒரு தேவ மனுஷன். अधिकता से परमेश्वर के चरणों समूह के और देखकर प्रार्थना करने वाला मनुष्य। ஸ்தோத்திரம். அவர் காலையிலே ஜெபிக்கிறவர், वो सुबह के समय में प्रार्थना करने वाला மத்தியானத்திலே ஜெபிக்கிறவர், और दोपहर में प्रार्थना करने वाला அவர் ராக்காலத்திலே ஜெபிக்கிறவர், और रात के समय में भी प्रार्थना करने वाला, ஒரு நாளைக்கு 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிறவர், एक दिन में ना चुकते हुए 3 बार बरोबर प्रार्थना करने वाला அவர் मनुष्य, 7 முறையும் ஒரு நாளைக்கு 7 முறையும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். और एक दिन में 7 बार भी प्रार्थना किया और समान मनुष्य दिखाई दिया। இவ்விதமாக அவர் சொல்லுகிற பொழுது, तो इस प्रकार वो कहते समय என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் और परमेश्वर मेरी प्रार्थना को सुना है, என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறார். ऐसा सच्चाई से कहता हूँ कर कहता है। அப்போ ஆண்டவராகிய தேவன், तो प्रभु परमेश्वर ஸ்தோத்திரம், சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுதோ भजन संगीता में पढ़ते समय அதே 65ஆம் சங்கீதம் 2 வாசிப்போமானால் 65वां भजन संगीता में 2 पढ़ेंगे। ஸ்தோத்திரம், அவர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, वो केवल प्रार्थना की आवाज सुनने वाला ही नहीं, ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்தில் वो प्रार्थना सुनने वाले उस परमेश्वर की ओर மாம்சமான யாவர் வருவார்கள். और शारीरिक प्रकार के सभी लोग उसके और आएंगे। தாவீது அவருக்கு பெயர் வைத்திருக்க ஜெபத்தை கேட்கிறவர் என்று. तो दाऊद ने उनका नाम रखा है कि प्रार्थना सुनने वाला। ஜெபத்தை கேட்கிறவரே, हे प्रार्थना को सुनने वाले, மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள் என்று பெயர் வைத்தார். और सब प्राणी तेरे पास आएंगे करके उसे नाम रखा है। அப்போ தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். तो परमेश्वर प्रार्थना को सुनने वाला। அப்போ இந்த நாட்களிலே तो इस दिनों में நாம் ஏறெடுக்கிற சிறிய ஜெபங்களானாலும் हम उठाने वाले छोटा विनंती क्यों ना हो, பெரிய
ஜெபங்களானாலும் वो बड़ी प्रार्थना क्यों ना हो, நெருக்கத்தின் மத்தியில் ஜெபம் பண்ணினாலும் हम अपने संकट के समय प्रार्थना करेंगे तो भी, ஸ்தோத்திரம் பலவிதமான இன்னல்கள் மத்தியிலே ஜெபம் பண்ணினாலும் और कई प्रकार के क्लेशों के समय में प्रार्थना करते समय भी, கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்கிறவர். परमेश्वर हमारी प्रार्थना को सुनने वाला प्रभु है। ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆனா சில நாட்களிலே लेकिन कई समय में ஜெபத்தை கேட்டு பதில் வராமல் இருப்பதை நான் பார்க்க முடியும். और प्रार्थना के उत्तर ना आते हुए हम देख सकते हैं। ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்போம், हम हमारे जीवन में प्रार्थना करते ஆனால் हैं, பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. लेकिन उसके उत्तर को हम प्राप्त नहीं कर पाते हैं। பதில் வராமல் இருப்பதை நான் காண முடியும். वो उत्तर ना आते हुए हम उसे देख सकते हैं। பல ஆண்டுகளாக अनेक ஜெபிப்பார்கள், कई सालों से कई लोग प्रार्थना करते அதுக்கு हैं, பதில் கிடைக்காது, लेकिन उस कार्य के लिए उनके उत्तर नहीं मिलता है, விடுதலை கிடைக்காது, उनके लिए छुटकारा नहीं मिलता है, சோதர ஆசீர்வாதம் வராது. उनके लिए आशीर्वाद भी नहीं आता है। ஹல்லேலூயா. हालेलुया। अनेक தேவ மக்களை பார்க்கலாம், कई परमेश्वर के लोगों को देख सकते हैं, ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனது. उनकी प्रार्थना अनसुनी हुई। ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல் தான் சவுல் ஒரு நேரம் ஜெபம் பண்ணினார், उसी तरह साउल ने भी एक बार प्रार्थना किया, அந்த சவுலுக்கு பதில் கிடைக்கவில்லை. वो साउल को उत्तर नहीं मिला। பரிசேயன் ஜெபம் பண்ணினான், और फरीसी ने प्रार्थना किया, உபவாசித்து ஜெபம் பண்ணினான், उसने उपवास करके प्रार्थना किया, எல்லாவற்றையும் அவன் ஜெபம் பண்ணினான், सब चीजों में उसने प्रार्थना ஆனா किया, அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. लेकिन उसको उत्तर नहीं मिला। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆனால் வேதத்திலே लेकिन शास्त्र में சோத்திரம் ஆயக்காரன் ஜெபம் பண்ணான், जो चुंगी लेने वाले प्रार्थना किया, உடனே பதில் வந்தது. तुरंत उसका उत्तर आया। சோத்திரம் அதே போலதான் தாவீது ஜெபம் பண்ணி இருக்கிறார். उसी समान इस दाऊद ने भी प्रार्थना பல किया, இடங்களிலே कई जगहों में பதில் உடனே வந்தது. उत्तर तुरंत ही आया। தானியேல் ஜெபம் பண்ணினார், दानियेल ने प्रार्थना किया, அவன் ஜெபம் பண்ணி முழங்கால் படியிடும் முன்பதாகவே वो प्रार्थना करने के लिए घुटना टेकने से पहले ही உடனே பதில் வந்து விட்டது. तुरंत ही उत्तर आ गया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு இசைக்கேல் வியாதி படுக்கையில் இருந்து ஜெபம் பண்ணார், एक एजेकेल ने बीमारी के बिस्तर में उसने प्रार्थना किया, அந்த சோத்திரம் உடனே பதில் வந்தது. तुरंत ही उसके लिए उत्तर आया। அது அதே போல யாக்கோப் என்ற ஒரு தேவ மனுஷன் ராம் முழுதும் ஜெபம் பண்ணினார். उसी तरह याकूब करके वाला परमेश्वर का दास रात पूरा प्रार्थना किया, ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். परमेश्वर ने उसके लिए उत्तर दिया। இப்படி வேதத்தில் अनेक மக்களுக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். तो इस प्रकार शास्त्र में कई लोगों को परमेश्वर ने उत्तर दिया है, ஆனால் अनेक சில மக்களுக்கும் பதில் வராமல் இருக்கிறது. और कई लोगों को उत्तर ना आया उस समान भी है। ஜெபத்தை கேட்கிறவர் प्रार्थना सुनने वाला ஜெபத்தை கேட்கிறார், प्रार्थना को सुनता है, ஆனா ரிப்ளை வரல. लेकिन उसका उत्तर नहीं आता है। अनेकருக்கு பதில் வரவில்லை. कई लोगों को उत्तर नहीं आया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாளிலே तो इस दिनों में நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்வது எப்படி? हमारी प्रार्थनाओं को हम उत्तर पा लेना कैसा होगा? நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தர வேண்டும் என நான் என்ன செய்ய வேண்டும்? यदि हमारी प्रार्थना को परमेश्वर उत्तर देना तो उसके लिए हम क्या करना है? சோத்திரம், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? तो हम किस प्रकार प्रार्थना करना நான் है? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? तो हम किस प्रकार की जीवन हम जीना है? இந்த நாளிலே இதை நாம் பார்த்து इस दिनों में हम उसे देखकर நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் 100% தேவன் பதில் தர வேண்டும். हमारी प्रार्थनाओं को परमेश्वर 100% हमें परमेश्वर उत्तर देना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையினாலே இதுவரைக்கும் इसलिए अभी तक நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். हमारी प्रार्थना का अभी तक उत्तर नहीं आया होगा, சோத்திரம். ஆகையினாலே इसलिए பதில் வராததுனால उत्तर नहीं आया, इसलिए ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். हो सकता है आप निराश होंगे, விடுதலை கிடைக்காததுனால आपको छुटकारा ना मिले, உங்களுடைய इसलिए வாழ்க்கையிலே தளர்ந்து போயிருக்கலாம். आपके जीवन उदास हुआ होगा। ஆனால் பதில் வராமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள்? लेकिन उत्तर ना आने के लिए क्या कार्य है? சில பேர் வருஷக்கணக்கா ஹாஸ்பிட்டல் போவா, कई लोग साल भर से दवाखाने में जाते हैं, வருஷக்கணக்கா மாத்திரை தின்னுவா, और साल भर से कई साल से उन्हें दवा ஆனா खाते சுகம் हैं, கிடைக்காது. लेकिन उनको चंगाई नहीं मिलता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। விடுதலை கிடைக்காது. तो उनको छुटकारा नहीं मिलता है। அதுக்கு என்ன காரணம்? उसका कारण क्या है? சரீரத்தில் தாய்கள் வேற ஒரு வியாதி இருக்கும், वो शरीर में कोई तो एक अलग सा बीमारी होगा, அல்லது ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். नहीं तो कोई प्रकार का एक बलवीनता होगा, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து மாத்தி சாப்பிடுவா. उसे जांच कर उसके लिए वो दवा खाते அதே हैं। போல தான் ஜெபத்துக்கு பதில் வரலையா? तो उसी तरह आपके लिए प्रार्थना का उत्तर नहीं आया क्या? ஆண்டவர்கிட்ட குறை சொல்லாம तुरंत परमेश्वर को दोष ना ठहराते நமக்குள்ள हुए என்ன பலவீனம் இருக்கிறது, हमारे अंदर क्या बलवीनता कमी है, நமக்குள்ள என்ன பலவீனங்கள் காணப்படுகிறது,
காணப்படுகிறது. हमारे अंदर किस प्रकार की बलवीनता दिखाई இதை देता நாம் है, ஆராய்ந்து பார்க்கணும். इसे हम पहले जांच कर देखना है। ஹல்லேலூயா. हालेलुया। அது போல उसी समान ஒருவேளை இதுவரைக்கும் பதில் வரவில்லை என்றால் हो सकता है अभी तक आपका அப்ப प्रार्थना का उत्तर नहीं आया, ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வது எப்படி? तो प्रार्थना का उत्तर पाना किस प्रकार है, ஜெபத்துக்கு முழுவதுமாக பதிலை பெறுவது எப்படி तो प्रार्थना का पूरी रीति से जवाब पाना किस प्रकार होगा, என்பதை குறித்து इस प्रकार இந்த மகிமையான நாட்களில் வேளையிலே इस महिमा भरे समय में ஓரிரு வசனங்களை தியானிக்கலாம். एक दो वचन को हम ध्यान करेंगे। எல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், सब हम अच्छे से जानने वाले वचन ही हैं, அடிக்கடி தியானிக்கிற வசனங்கள் தான், घड़ी घड़ी हम उसे ध्यान करने वाला वचन ही அடிக்கடி हैं, வாசிக்கிற வசனங்கள் தான். और घड़ी घड़ी हम उसे पढ़ने वाले ஆனா वचन ही हैं। அடிக்கடி வசனங்களை வாசித்தாலும் तो इस प्रकार वचन पढ़ने से भी, அதை தியானித்தாலும் उसे ध्यान करने से भी, நம்ம வாழ்க்கையில அதை அப்போது கை கொண்டே இருக்கணும். तो उसे हम निरंतर हमारे जीवन में पालन कर रहे हैं। இப்போ மொபைல்ல பாருங்க, अभी मोबाइल को देख लीजिए, சில அப்ளிகேஷன் எல்லாம் அப்லோட் பண்றோம், कई एप्लीकेशन को हम अपलोड करते हैं, சில ஆப் எல்லாம் அப்லோட் பண்றீங்க. और कई प्रकार के ऐप को भी अपलोड करते हैं। அது சில ஆப் எல்லாம் டெய்லி அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். तो कई जो ऐप जो है प्रत्येक दिन अपलोड करना है, ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். प्रत्येक दिन उसे अपलोड करना है। அந்த ஆப்பை வந்து அப்லோட் பண்ணலைன்னா यदि उस ऐप को अपलोड नहीं किया तो அது ஆப் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. वो ऐप जो है एप्लीकेशन में वो काम नहीं करता है। அது இருக்கும், மொபைல் இருக்கும், वो मोबाइल होगा, ஆனா அப்ளிகேஷன் இருக்கும், लेकिन एप्लीकेशन होगा, ஆனா அது ஒர்க் ஆகாது பாரு. लेकिन वो कोई काम नहीं करेगा, ஏன்னா அது அப்லோட் பண்ணணும், क्योंकि उसे रोज अपलोड करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் उसी समान ही உனக்குள்ள வசனம் தெரியும், हमारे अंदर वचन जानते हैं, வசனம் வாசிக்கிற, वचन को पढ़ते भी है, ஆனா அதை அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். लेकिन प्रत्येक दिन उसे अपलोड करना है। அது ஒவ்வொரு நாளும் பார்த்து தியானம் பண்ணி வாழ்க்கையில ருசி பார்த்துட்டே இருக்கணும். वो प्रत्येक दिन उसे ध्यान करके अपने जीवन में उसे चेक कर देखना है। ஆனா வசனத்தை வாசித்து தியானிக்கிற போதெல்லாம் इसीलिए वचन को पढ़कर उसे ध्यान அது करते समय நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் பாரு, वो हमारे लिए अच्छे जाने हुए वचन ही है। நமக்கு எல்லாம் தெரியும் பாரு, हम सब कुछ जानते हैं, அது எல்லா வசனம் தெரியும், सब वचन हम जानते हैं, ஆனா பிரயோஜனம் கிடையாது பாரு. लेकिन उसका कोई उपयोग नहीं होता है। வசனம் தெரிஞ்ச பிரயோஜனம் கிடையாது. वचन जानकर भी कोई उपयोग नहीं होता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அதை அப்லோட் பண்ணல, क्योंकि उसे अपलोड नहीं किए हैं, அதை நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தல, उसे अपने जीवन में उसे उपयोग नहीं किया அதை है, சரிப்படுத்தல. उसे ठीक नहीं किया है। ஆகிய வசனத்தை தியானிக்கிற போதெல்லாம் इसीलिए वचन को हम ध्यान करते समय அது நம்முடைய வாழ்க்கையில புதிய புதிய மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். वो हमारे जीवन में नए नए बदलाव को ले आता रहता है। நம்முடைய ஜீவிதத்திலே எல்லாவற்றையும் புதுசா மாத்திக்கிட்டே இருக்கும். हमारे जीवन में सारे कार्यों को वो नया बदलते रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை தியானித்தா அந்த ஒரு வசனம் வாழ்க்கையில अनेक மாற்றத்தை கொண்டு வரும் பாரு. वो एक वचन को ध्यान करेंगे तो वो एक वचन हमारे जीवन में कई प्रकार की बदलाव को ले आता है। இருதயத்தை மாத்தும், वो हृदय को बदलता है, கண்ணை மாத்தும், नजरों को बदलता है, வாயை மாத்தும், और मुंह को बदलता है, எல்லாம் மாத்திட்டே வரும். सब कुछ बदलते आता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையினால इसलिए எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே सब कुछ हम अच्छे से जानते ही है ना, என்று நீ அப்படி சொன்னாலே போதும். ऐसा आप कहेंगे तो ही काफी है। வாழ்க்கையில ஆண்டவர் आपके जीवन में परमेश्वर ஒரு தலைவலி ஆண்டவர் மாத்த முடியாது, वो एक सिर दर्द भी आपसे बदल नहीं पाएगा, ஒரு ஜெபத்துக்கு பதில் வராது. और कोई भी प्रार्थना का आपको उत्तर नहीं आएगा। ஹல்லேலூயா. हालेलुया। நான் எரேமியா பக்தன் சொன்னபோது इसलिए एरेमिया भक्त कहते समय வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டானா, वो शब्द मिलते ही मैं उसे निगल लिया करता था। வசனத்தை டெய்லி வாசிக்கிற, டெய்லி கேட்ட வசனம் எல்லாம் டெய்லி வாசிக்கிறதா, वो हर दिन हम पढ़ने वाला वचन ही है। நீ ஒரே வசனத்தை 10 நாள் வாசித்தாலும், आप एक ही वचन को 10 बार पढ़ेंगे तो भी, ஒரே வசனத்தை 10 நாள் வாசித்தாலும், एक ही वचन को 10 बार पढ़ेंगे तो भी, 10 நாள் வாசித்தாலும், 10 दिन पढ़ेंगे तो भी, 10 நாள் வாசித்தாலும் उसे 10 दिन पढ़ेंगे तो भी அது 10 விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். उसमें 10 प्रकार के आशीर्वाद को ले आता है। அதெல்லாம் உணர்வு உள்ளவன் தான் தியானிக்கணும். वो सब स्मरण करने वाला ही, एहसास करने वाला ही उसे ध्यान करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஜெபத்துக்கு இந்த நாட்களில் பதில் பெறுவது எப்படி? तो इस दिनों में प्रार्थना का हम उत्तर पाए किस அப்ப प्रकार? இந்த லாக்டவுன்ல அதிகமா ஜெபம் பண்ணிருப்பீங்க, तो इस लॉकडाउन में अधिकता से आप लोग ने प्रार्थना की பதில் होगी, வரல. लेकिन उसका उत्तर नहीं आया। ஏன் பதில் வரல? क्यों उत्तर नहीं आया है? உபவாசத்து ஜெபம் பண்ணிருப்பீங்க, आप उपवास करके प्रार्थना किए, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிருப்பீங்க, एक मन होकर प्रार्थना किए, சில பேர் பிடிவாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவா, कई लोग जिद्दी से बढ़कर प्रार्थना किए, சில பேர் வாழ்க்கையில சோதரம் சோதரம் வேண்டாம் விருப்பம் உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்க. कई लोग ऐसे ही नहीं चाहिए कर प्रार्थना किए होंगे। நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் பதில் ஏன் வரல? आप कैसे भी क्यों ना प्रार्थना किए, लेकिन उसका பதில் उत्तर क्यों नहीं? பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? उसका उत्तर पाने के लिए हम क्या करना है? எதை என்பதை இந்த நாளிலே तो इसे इस दिनों में நமக்கு தெரிந்த வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் हम கொள்வோம். जाने हुए वचन है फिर भी, लेकिन उसे फिर से ध्यान करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। 1 யோவான் புத்தகத்திலே पहले யோவாन की किताब 5ஆம் அதிகாரம் उसका 5वां अध्याय 14-15 வசனங்கள்
வசனங்கள் வாசிக்கும் போதோ 14-15 पढ़ेंगे। ஸ்தோத்திரம், நாம் எதையாகிலும் हम किसे भी அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் उसके इच्छा के अनुसार हम அவர் मांगेंगे तो நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே वो हमारी और कान लगाता है कर அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். उसके बारे में हम रखे हुए वो धैर्य है। நாம் எதை கேட்டாலும் हम जिसे भी मांगेंगे तो அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று वो हमारी सुनता है कर நாம் அறிந்திருந்தோமானால் यदि हम जाने रहेंगे तो அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை उनके पास जो कोई मांगे है பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். उसे हम पा लेंगे कर हम जाने भी है। நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் हम कोई भी चीज उसके इच्छा के अनुसार मांगेंगे அவர் तो நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே वो हमारी और कान लगाता है कर அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். उसके ऊपर हम रखे हुए एक धैर्य है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நாம் பதிலை ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் तो यदि हम प्रार्थना का उत्तर पाना है तो அவருடைய சித்தப்படி ஜெபிக்கணுமா? उसके इच्छा के अनुसार हम प्रार्थना करना है। அவருடைய சித்தப்படி उसके इच्छा के अनुसार அவர் கேட்டால் उन्होंने मांगा, அவர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். वो उनकी और कान लगाया। அப்ப தேவனுடைய சித்தப்படி ஜெபம் பண்ணணும். तो परमेश्वर की इच्छा के अनुसार प्रार्थना करना है। நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். तो हमारी इच्छा को पूरा करना है, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றணும். हमारी आशाओं को पूरा करना है, நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றணும் हमारी सारे सोच विचारों को पूरा करना है। என்று நாம் நினைப்போமானா ऐसा यदि हम सोचेंगे तो தேவன் परमेश्वर அந்த ஜெபங்களுக்கு ஒரு நாளும் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டா. वो प्रार्थना की परमेश्वर कभी वो उत्तर नहीं देगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகையால தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் என்ன, इसीलिए परमेश्वर की इच्छा क्या है இதை நாம் அறியணும். इसे हम जानना நான் है। ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சித்தப்படி தான் ஜெபம் பண்றேனா? क्या मैं प्रार्थना करने वाला प्रार्थना परमेश्वर की इच्छा के अनुसार ஒவ்வொரு करता हूं क्या? மனிதனுக்கும் हर एक मनुष्य को மனித சித்த ஒரு பக்கம் போராடும், एक मनुष्य की इच्छा एक जगह लड़ता है சோத்திரம் தேவ சித்த ஒரு பகுதியில போராடும், और परमेश्वर की इच्छा एक जगह लड़ता है சோத்திரம் பிசாசு சித்தம் போராடும். और शैतान की इच्छा भी एक बाजू இந்த लड़ता है। மூன்று சித்தங்கள் வாழ்க்கையில போராடுகிறது. ये 3 प्रकार की इच्छा जीवन में लड़ता அவன் है। இதுல எது தேவ சித்தை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். तो इसीलिए इस तीनों में से कौन सा परमेश्वर की इच्छा है करके उसे जानना है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆகினால इसलिए இன்றைக்கு ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? तो आज प्रार्थना का क्यों हमारे लिए उत्तर नहीं आता है? நாம் அவருடைய சித்தப்படி ஜெபிக்கணும். तो हम उनके इच्छा के अनुसार प्रार्थना करना அதான் है। இயேசுவானவர் तो यीशु मसीह जो है எபிரேயர் புஸ்தகத்துல हेब्रोन की किताब पर 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय ஸ்தோத்திரம் 7 வாசிப்போமானா उसका 7वां वचन पढ़ते समय அவர் சொல்றாரு, वो वहां पर कहते हैं, ஸ்தோத்திரம் என்னை குறித்து मेरे बारे में ஆண்டவரே ஸ்தோத்திரம் சித்தம் என்ன என்பதை हे परमेश्वर तेरी इच्छा क्या है ஸ்தோத்திரம் நான் कहकर அறிந்து செயல்பட வேண்டும் मैं उसे जानकर पूरा करूं, என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ऐसा वो कहते हुए हम देख सकते அப்பொழுது हैं। என் தேவனே तभी हे प्रभु ஸ்தோத்திரம் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய तुम्हारी इच्छा के अनुसार करने के இதோ लिए நான் வருகிறேன். देखो मैं आ रहा हूँ। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இதே சங்கீதக்காரன் यही भजन संगीता वाला இதே வசனத்தை यही वचन को 40வது சங்கீதத்துல 40वां भजन संगीता में ஸ்தோத்திரம் 6 முதல் வாசித்து பார்ப்போமானா 6 से लेके हम पढ़ेंगे तो அவர் 8வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. उसका 8वां वचन लिखा है। அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? वो वहां पर क्या कहा है? ஸ்தோத்திரம் அங்க வாசிக்கும் போதோ हम वहां पर पढ़ते என் समय, தேவனே हे प्रभु உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். मैं तेरी इच्छा पूरी करना चाहता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। தேவனுக்கு பிரியமானதை சித்தமானதை செய்யணும். तो परमेश्वर की जो प्रिय है, जो इच्छा है, वो हम करना है। இயேசுவானவர் तो यीशु मसीह जो है இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களிலே इस पृथ्वी में जो जिए हुए दिनों में இந்த 3.5 வருடம் தேவ சோதர ஊழியத்தில் அதிகமாக ஈடுபட்ட போது ये 3.5 साल परमेश्वर की सेवकाई में जब पूरा करते समय அது ஆண்டவருடைய விருப்பத்தை தான் செஞ்சார். वो परमेश्वर का इच्छा ही उन्होंने पूरा தேவ किया। சித்தத்தை தான் செஞ்சார். वो पिता का इच्छा ही उन्होंने
उन्होंने पूरा நான் किया। சுயமா எதையும் பேசவில்லை वो अपने खुद के मनमानी के अनुसार कुछ नहीं बात என்று किए, தேவனுடைய சித்தத்தையே செய்து முடித்து வந்தார். वो परमेश्वर की इच्छा को ही पूरा कर कर आए। சோத்திரம். அவர் பிறந்த முதல் கொண்டு वो जन्माए दिए वो दिन அவர் से लेकर சிலுவையின் மரணம் வரைக்கும் वो क्रूस के मौत तक தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றவில்லை, वो अपनी आशा को पूरा नहीं தன் किए விருப்பங்களை நிறைவேற்றவில்லை, और अपनी चाहत को उन्होंने पूरा नहीं தன் किया திட்டங்களை நிறைவேற்றவில்லை. और वो अपनी योजना को पूरा नहीं किया। சோத்திரம். தேவனுடைய சித்தத்தின்படியே செய்து வந்தார். वो पिता की इच्छा को ही करते आए, ஆகினால் தான் சிலுவையின் பாடுகளை சுமப்பதற்கு முன்பதாக इसीलिए वो क्रूस के परिश्रम को उठाने से அவர் पहले ही கெத்செமேன் தோட்டத்தில் ஜெபித்த போது கூட वो जब गेत्सेमेनी बाग में जब प्रार्थना करते ஆண்டவரே समय, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும், ये प्रभु यदि ये बर्तन को मेरे से हटाना चाहते हो तो उसे हटा दीजिए करके कहा, ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல लेकिन फिर भी मेरे इच्छा के अनुसार नहीं, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். वो आपके इच्छा के अनुसार होवे कर कर परमेश्वर ने कहा। அவருடைய வாழ்க்கையில तो उनके जीवन में எல்லா நிலைமையிலும் सारे स्थितियों में அவர் ஜெபங்கள் கேட்கப்படுக்கு தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணினார். उनकी प्रार्थना को सुने जाने के लिए वो पिता की इच्छा को पूरी किए। சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, இன்னைக்கு ஏன் ஜெபங்கள் கேட்கப்படல? तो आज क्यों प्रार्थना का उत्तर नहीं இந்த आया? ஜெபங்கள் பெற்றுக்கொள்வதற்கு तो प्रार्थना का उत्तर पाने के लिए உன்னுடைய சித்தத்தின்படி செய்யாத, आपकी इच्छा के अनुसार मत कीजिए, உன் ஆசையை நிறைவேற்ற நினைக்காத, आपकी इच्छा को पूरा करना मत सोचिए, உன் விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்காத, आपकी चाहत को पूरा करना मत सोचिए, உன் வழியை செவைப்படுத்த நினைக்காத, आपके मार्ग को सीधा करना है करके मत உங்கள் सोचिए, காரியங்களை நீ பிடித்தது நினைத்தது நடக்குன்னு நினைக்கவே நினைக்காத. और आपके कार्य जो चाहने वाले कार्य पूरा होना है करके அதான் मत सोचिए। ஆண்டவர் சொன்னார், इसीलिए परमेश्वर ने कहा, உன்னுடைய வழிகள் என் வழிகள் அல்ல. तेरे मार्ग मेरे मार्ग नहीं है, சோத்திரம். ஆகினால உன் வழி என் வழிகள் அல்லன்னு சொன்னார். इसलिए तेरा मार्ग जो है वो मेरा मार्ग नहीं करके कहा। சோத்திரம். ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर அவருடைய வழி நம்முடைய வழி கிடையாது. वो अपना मार्ग जो है वो उनका मार्ग नहीं है, ஆகினால அவருடைய வழி வேற, इसलिए उनका मार्ग अलग நம்முடைய है வழி வேற. और अपना मार्ग अलग है, நம்முடைய வழி கொண்டு அவருடைய வழி இணைக்க முடியாது. और अपने मार्ग को लेकर उनके मार्ग में हम जोड़ नहीं सकते நம்முடைய हैं, சித்தத்தை கொண்டு அவர் சித்தத்தை இணைக்க முடியாது. और हमारी इच्छा को लेकर परमेश्वर की इच्छा के साथ जोड़ नहीं அவருடைய सकते, சித்தத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் இணைப்பட வேண்டும். उनके इच्छा को ही हमारे जीवन में जोड़ना है। ஆகினால தான் பிதாவாகி தேவன் நோக்கி इसीलिए पिता परमेश्वर की ओर देखकर கெத்செமேன் தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு. गेत्सेमनी बगीचा में இந்த प्रार्थना करते हैं, பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடாம நீங்க கூடும், यदि मेरा बर्तन मुझसे हटना है तो उसे हटा दीजिए, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல लेकिन फिर भी मेरे इच्छा के अनुसार नहीं, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடன்னு சொன்னார். आपके इच्छा के अनुसार होवे कर कर कहा, உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கடன்னு சொன்னார். आपके चाहत के अनुसार होवे कर कर அப்ப कहा। சற்று சிந்தித்து तो பாருங்கள். जरा सोच कर देखिए, சோதி இந்த 5 மாதங்களாக तो ये 5 महीने நீங்க से ஜெபித்த ஜெபங்களிலே आपने किया हुआ प्रार्थनाओं சோதி में தேவ சித்தம் இருக்கிறதா, क्या उसमें परमेश्वर की அது इच्छा है உங்க क्या? சித்தம் இருக்கிறதா, नहीं तो आपका इच्छा है क्या? அல்லது பிசாசு சித்தம் இருக்கிறதா? नहीं तो शैतान की इच्छा है क्या? ஏன் பதில் வரவில்லை? क्यों इसका उत्तर नहीं आया? ஏன் பதில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? क्यों उत्तर अभी तक प्राप्त नहीं कर पाए? ஏதோ உங்க சித்தம் போராடி கொண்டிருக்கிறது, कोई तो एक आपका इच्छा वहां पर लड़ रहा ஏதோ है, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் என்று பிரயாசப்பட்டு और கொண்டிருக்கிறீர்கள், कोई तो आपकी इच्छा को वहां पर पूरा करने का प्रयास कर ஏதோ रहे हो, உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். कोई तो आपकी इच्छा पूरा करना है करके आप उसके लिए बहुत से लड़ रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோதரம். ஆதாம் வாழ்க்கையில் தோல்விக்கான காரணம் என்ன? आदम के जीवन में हार को देखने के लिए कारण क्या है? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அல்லவா? वो परमेश्वर के स्वरूप से बनाया हुआ मनुष्य था वो, சோதரம். தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் அல்லவா? और परमेश्वर के द्वारा उत्पन्न किया हुआ मनुष्य था, தேவனுடைய சத்தத்தை கேட்ட மனுஷன் அல்லவா? और परमेश्वर की आवाज को सुनने वाला मनुष्य था वो, தேவ மகிமை நிறைந்த ஒரு மனுஷன் அல்லவா? और परमेश्वर की महिमा से भरा हुआ मनुष्य था அப்படிப்பட்ட वो। மனுஷன் வாழ்க்கையில் ஏன் தோல்வி கண்டார்? तो इस प्रकार के मनुष्य के जीवन में उसने हार क्यों देखा? அந்த மனுஷன் வாழ்க்கை தோல்விக்கான காரணம் उसके जीवन में हार को देखने का कारण அவங்களுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். उन्होंने उनका इच्छा को प्रिय कर चाहना அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். और उनकी चाहत को पूरा करना है करके उन्होंने सोचा, ஆகையினால அவர் வாழ்க்கையிலே इसीलिए उनके जीवन में தோல்வியை கண்டார்கள், उन्होंने हार को देखा, ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், वो सारे आशीर्वाद को खो दिए, நன்மைகள் இழந்து वो போனார்கள். भलाइयों को खो गए। அதே போல உன் வாழ்க்கையில उसी तरह आपके जीवन में உன் भी விருப்பத்தை நிறைவேற்றும் என்று போராடி கொண்டிருப்பாயானால், यदि आपकी इच्छा पूरा होना करके आप लड़ते रहेंगे तो, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருப்பாயானால், यदि आपकी इच्छा ही पूरा करना करके आप प्रयास करते रहोगे சில तो, பேர் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக कई लोग अपनी इच्छा को पूरा करने के लिए சில பேர் உபாசம் இருந்து ஆழ்ந்துட்டு உபாசம் இருப்பா. कई लोग उपवास करते हैं,
சில பேர் அப்படி அழுதுட்டு இருப்பா, और कई लोग वैसे बैठ के रोते रहते சில हैं, பேர் புலம்பிட்டு இருப்பா. कई लोग विलाप करते रहते ஏன்னா हैं, அவங்க விருப்பம் நிறைவேறணும். क्योंकि उनकी इच्छा पूरा होना है. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பத்தியா, ये छोटे बच्चे जो है, அவங்க சின்ன பிள்ளைங்க நினைக்கிறத சாதிக்கணும்பாக்காக देखो वो छोटे बच्चे जो अपने मनमार्जी के अनुसार करना அழுதுட்டே करते हैं, இருக்கும், वे रोते ही रहते हैं, அழுதுட்டே இருக்கும். वो रोते ही रहते हैं, எதுவும் தின்னும் செய்யாது, वो कुछ खाते भी नहीं है எதுவும் தூங்கும் செய்யாது. और सोते भी नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. அது பிடிவாதத்தினால उनकी जिद्दी के कारण சோத்து ரெண்டு தலையில ரெண்டு தட்டு தட்டி அந்த தகப்பமாறு வாங்கி கொடுப்பா. वो उन्हें सिर पर ठोकर जो पिता उनके लिए लेके देता है, விருப்பப்பட்டு வாங்கி தரல, वो चाहत के अनुसार नहीं देता है, ஆசைப்பட்டு வாங்கி தரல. वो इच्छा के अनुसार नहीं देता है. சோத்து பிள்ளை பிடிவாதத்தினால மன கஷ்டப்பட்டு வாங்கி தரா. वो बच्चे की जिद्दी के कारण मन की दुख के साथ அதே उसे लेके देता है. போலதான் उसी சில समान பேர் வாழ்க்கையில कई लोगों के जीवन में தேவன் தருகிறது परमेश्वर देने वाला அது சமாதானமா இருக்காது. वो समाधान के और नहीं அதில் ஏதோ होगा, பிரச்சனை வரும், उसमें कोई ना कोई परेशानी आएगा, அது ஏதோ ஒரு நெருக்கம் வரும். उसमें कोई ना कोई के क्लेश நீ आएगा. பிடிவாதப்பட்டு வாங்குவதனால அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. आप जिद कर कर मांगोगे तो उसके द्वारा कोई நீ उपयोग नहीं அழுது है. புலம்பி வாங்குவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. आप रो के विलाप करके मांगोगे लोगे उससे कोई ஆகையினால उपयोग உன் नहीं. பிடிவாதம் நிறைவேறணும், इसलिए आपके जिद्दी पूरा உன் होना है, ஆசை நிறைவேறணும், आपकी इच्छा पूरा होना है, உன் இச்சைகள் நிறைவேறணும். आपकी जो अभिलाषा சில पूरा होना பேர் है. தங்கள் இச்சையை நிறைவேற்றுவதற்காக அதற்காக போராடுவான். कई लोग जो उनकी अभिलाषा पूरा होना है करके इसके लिए लड़ते हैं. அது போலதான் उसी समान இந்த ही பிலேயாம் தன் இச்சையை நிறைவேறணும். ये बिलयाम अपने अभिलाषा पूरा होना है. பிலேயாம் பெரிய தீர்க்கதரிசி, ये बिलयाम बड़ा एक भविष्यद्वक्ता சோதரன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய தீர்க்கனாய் விளங்கினவன், और इजराइल लोगों के अंदर बड़े एक नबी बना, சோதரன் பெரிய தீர்க்கனாய் விளங்கி இருந்தவன், बड़ी एक भविष्यद्वक्ता बना हुआ அவன் मनुष्य, இச்சையை நிறைவேற்றணும், वो उसकी अभिलाषा पूरा होना है, அவன் ஆசையை நிறைவேற்றணும், उसकी आशा पूरा होना है, அவன் திட்டத்தை நிறைவேற்றணும். उसकी योजना पूरा होना है. அதற்காக அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். उसके लिए ही वो दौड़ रहा था. அவன் வழியை கவிழ்த்து போட்டார் ஆண்டவர். उसके मार्ग को परमेश्वर ने डुबा அவன் दिया திட்டத்தை நிறைவேற்ற விடவில்லை, और उसकी योजना को परमेश्वर पूरा नहीं होने दिया. ரதமாக்கினார். उसकी सारी योजना को आप அதே दूर कर दिया. போலதான் उसी समान உன் ही திட்டம் நிறைவேறணும், आपकी इच्छा पूरा உன் होना ஆசை है, நிறைவேறணும். आपकी आशा पूरा होना है. கர்த்தர் அதுல மண்ணு வாரி போடுவார் और ஆண்டவர். परमेश्वर उसमें धूल फेंक देगा. ஹல்லேலூயா. हालेलुया. மண்ணை வாரி போடுவார். वो मिट्टी उठाकर डाल देगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की இந்த महिमा. ஆறாவது மாதத்தில் மனம் திரும்பி, इस छठवें महीने में मन நீ फिरकर மனம் திரும்பி நாளுதான், आप मन फिरेंगे तो ही ஐயோ மனம் மாறினாலு, आप मन भरेंगे. ரட்சிக்கப்பட்டாலு, आप उधार पाए मनुष्य, விசுவாச குடும்பம் பேரு, आप विश्वास के परिवार को एक- ரட்சிக்கப்பட்டாலு தேவசித்தம் செய்யறன் பேரு. आप उधार करते हो, परमेश्वर की इच्छा करते हो. ஜெபத்துக்கு பதில் வரணும்னா लेकिन आज आपकी प्रार्थना का उत्तर आना है तो இன்றைக்கு மனம் திரும்பணும். आप इस दिनों में मन फिरना है. மனம் திரும்ப எதிலிருந்து? आप मन किस में फिरना உன் है? சுய சித்தத்தை விட்டு மனம் திரும்ப வேணும். आपकी खुद की इच्छा से मन फिरना है. அன்னைக்கு பிலியாம் சொல்லி பார்த்தார் ஆண்டவர், वो बिलेआम को परमेश्वर कह के कर देखा, மனம் திரும்பல, वो मन नहीं फिरा, மனம் மாறல. वो मन बदला नहीं. ஆகினால் வாழ்க்கையில் என்ன செய்யா? इसलिए उसके जीवन में क्या हुआ? வாழ்க்கை முடிவு பரிதபிக்கப்பட்டதாய் போய்விட்டது. उसके जीवन एक तरस खाया समान हो அவன் गया. ஜீவியம் பரிதபிக்கப்பட்டதாய் மாறிவிட்டது. उसके जीवन एक तरस के खाया उस समान हो गया. அவன் முடிவு பரிதபிக்கிறதாய் மாறிவிட்டது. उसकी जो अंत जो है इस प्रकार के அதே एक போல अनुभव में இஸ்ரவேல் था. ஜனங்கள் வாழ்க்கையில उसी तरह इजराइल लोगों के அவங்க जीवन में விரும்புதான் நடக்கணும்னு பிரயாசப்பட்டா. उनके इच्छा के अनुसार होना है करके उन्होंने चाहा. சோதரம் எவ்வளவோ தேவ மனுஷன் சொல்லி பார்க்கிறான். कितना तो परमेश्वर के दास कहकर देखता है. சோதரம் தேவ மனுஷன் மோசே எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான். परमेश्वर के दास मूसा कितना तो कहकर தேவ देखता है. மனுஷன் சொல்லி பார்க்கிறார்கள். परमेश्वर भी कहकर देखता ஆனா है. வாழ்க்கையில लेकिन उनके जीवन அவர்கள் में விருப்பத்தை தான் செய்யணும். उन इच्छा के अनुसार ही करना அதான் है. வேதம் சொல்லுகிறது, इसलिए शास्त्र कहता அவர் है இச்சித்ததை उन्होंने अभिलाषा அவன் किया வாயில் இருக்கும் போதே, उनके मुंह में रहते அதை समय அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போதே उसे अनुभव करते समय ही ஆண்டவர் பட்சித்து போட்டார். परमेश्वर उसमें भस्म कर दिया. அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. आग उन्हें भस्म कर दिया. ஆகினால் தான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது, इसीलिए पवित्र पौलुस कोरिन्थियों को लिखते அவர்கள் समय இச்சித்தது போல நீங்கள் இச்சிக்க வேண்டாம் என்று எழுதி வைத்திருக்கிறார். उन्होंने जिस प्रकार अभिलाषा किया उस प्रकार आप लोग भी अभिलाषा मत இன்றைக்கு कीजिए. अनेक வாழ்க்கை ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு, आज कई लोगों के जीवन में प्रार्थना अनसुनी जाने के அல்லது लिए, ஜெபத்துக்கு பதில் வராமல் இருப்பதற்கு, नहीं तो प्रार्थना का उत्तर ना आने के लिए, உங்க ஆசை உங்க சித்த நிறைவேற போராடி கொண்டு இருக்கிறோமே, ये जो हमारी आशा और इच्छा उसके लिए हम लड़ रहे हैं, இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சிட்டு ये सब उठाकर गोनी में बांध कर அவர் रखकर சித்தம் என்ன என்று அறிந்து அதை செய்யணும். उनका इच्छा क्या करके जानकर उससे हम करना है. அதான் யோனா ஓடனா, योना भाग रहा था, அவன் விருப்பத்தை நிறைவேற்றணும், वो अपनी इच्छा को पूरा करना है அவன் ஆசை நிறைவேற்ற ஓடனா, और उसके इच्छा को पूरा करने के भाग रहा அவன் था, வழியை தாறுமாறாக்கிட்டார் பாரு. लेकिन उसके मार्ग को परमेश्वर तितर அதே बितर कर போலதான் दिया. உங்கள் வழியும் கூட, उसी तरह आपके அதே मार्गों को போலதான் भी, உங்கள் வாழ்க்கையும் கூட,
उसी तरह आपके जीवन को भी உங்கள் ஆசை நிறைவேற்றணும், आपकी आशाओं को நீ पूरा करना நினைக்கிறது है, நடக்கணும், आप चाहने वाले कार्य पूरा होना அப்படி है। நீ ஓடுவாயானா ऐसा आप भागोगे तो கர்த்தர் உன்னை தாறுமாறாக்கி போடுவார். परमेश्वर आपको भी तितर पितर कर देगा, தாறுமாறா மாற்றுவாரு. आपको तितर पितर कर देगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அதனால தேவசித்து வாழ்க்கை அர்ப்பணித்து பார். इसलिए परमेश्वर की इच्छा के लिए जीवन நீ को अर्पण करके தேவசித்து देखिए। ஒப்பு கொடுத்து आप परमेश्वर की इच्छा को நீ अर्पण कर எப்போ ஜெபம் பண்றியோ तू जब कभी प्रार्थना करते हो தேவசித்த மாத்திரம் நடக்கணும். केवल परमेश्वर की इच्छा ही होना है। அந்த தேவசித்தம் वो परमेश्वर की நீ इच्छा நினைக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும். आप सोचने से भी वो एकदम अलग ஒருவேளை ढंग का होगा। துன்பமா இருக்கும், वो एक प्रकार के दुख भी हो அது सकता है, பாடா இருக்கும், वो एक परिश्रम भी हो सकता அது है, இழப்பா இருக்கும். उसमें कई प्रकार के हार அதுதான் भी हो, தேவசித்தம். लेकिन वही परमेश्वर की इच्छा எது है। நடந்தாலும் தேவசித்தத்தை நடத்துவாரு. वो जो भी है परमेश्वर अपनी इच्छा के அதான் अनुसार தாவீது चलाएगा। சொன்னா, इसलिए दाऊद ने कहा நான் துன்பப்பட்டது நல்லதா போச்சு, मैंने क्लेश उठाया वो मेरे लिए நான் अच्छा हुआ, உபத்திரப்பட்டது நல்லதா போச்சு, मैंने उपद्रव उठाया वो मेरे लिए अच्छा हो गया, உபத்திரப்பட்டது நல்லது, वो मैं उपद्रव उठाया वो अच्छा அதனாலே है, உன் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். उसके द्वारा आपकी आज्ञाओं को मैंने सीख அப்ப लिया। உபத்திரவல்னாக்க வசனத்தை கற்றிருக்க மாட்டு பாருங்க. तो उपद्रव के द्वारा उसने अच्छे प्रकार के वचन को जाना है। देखो ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப யோபு வாழ்க்கையில இழப்பு வந்தது நல்லது. तो अय्यूब के जीवन में सारे प्रकार के खोएपन आए वो அந்த अच्छा था। இழப்புனால वो खोएपन के द्वारा இன்னும் தேவசமத்தனை விரும்பியாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கறான் பாரு. और भी वो परमेश्वर के चरणों में इंतजार करके अपने आप को नम्र करता है। देखो ஹalleluya. हालेलुया। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி போட்டது நல்லதா போச்சு. वो सातराक मेशाद आबेदnego उन्हें आग के झोंके में डाल दिया गया, वो अच्छा हो அவங்க गया। விசுவாசத்தை பலப்படுத்தினாங்க. उनके द्वारा वो अपने विश्वास को கர்த்தர் बलवंत कर மேல் लिया। வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட பரிசோதிக்கப்பட்டது. वो परमेश्वर के ऊपर रखा हुआ प्रेम किस प्रकार है करके जांचा गया। ஒருவேளை அக்கினில போடலாம், वो आज आग में झोंका जाएगा, ஒருவேளை உபத்திரங்கள் வரலாம், नहीं तो उपद्रव आ सकता है, எல்லாம் வரும். सब कुछ आएगा। அதான் தேவசித்தை அறியணும். वही परमेश्वर की इच्छा है करके அது जानना है। தேவசுத்தமா இருக்குமானா वो परमेश्वर की इच्छा होगा तो அது ஒரு நாள் நஷ்டத்தை கொண்டு வராது. वो कभी हमारे जीवन में नष्ट को नहीं ले आएगा। தாவீதுக்கு நஷ்டத்தை கொண்டு வரலையே, वो दाऊद के जीवन में नष्ट को नहीं ले आया, சாத்ராக் மேஷாக் நஷ்டத்தை கொண்டு வரலையே. और शाद्राक मेशाद आबेदnego उनके जीवन में नष्ट இப்படி नहीं ले அநேக आया। மக்கள் வாழ்க்கையில ऐसा कई लोगों के जीवन में தேவ நஷ்டத்தை கொண்டு வரல. परमेश्वर ने नष्ट को नहीं ले आया। ஹalleluya. हालेलुया। இப்ப தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற மனிதர்கள் तो परमेश्वर की इच्छा के अनुसार प्रार्थना करने वाले लोग 100க்கு 100 அவர் பதில் பெற்றுக் கொள்வார்கள். वो 100 के 100% वे लोग उत्तर தேவ पाएंगे। சித்தம் நமக்குள்ள என்ன இருக்கு? वो परमेश्वर की इच्छा हमारे अंदर क्या है? சோதரம் பழைய ஏற்பாட்டு சவுலை பார்க்கலாம். वो जूने नियम के साउल को हम देख सकते அவன் हैं। ஆசை நிறைவேற்றணும்யா, वो उसकी आशा को ही पूरा करना அவன் सोचा, விருப்பத்தை நிறைவேற்றணும். उसकी इच्छा को ही उसने पूरा தேவ करना सोचा, சித்தத்தை போய் செய்யக்கூடாது. लेकिन परमेश्वर की इच्छा के अनुसार नहीं அப்ப किया। ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर ने कहा சகோதரன், இந்த எதிரியில் ராஜாக்கள் எல்லாம், ये सारे विरोधी राजा, இந்த பெலிஸ்தே மிருக ஜீவன்கள், वो फिलिस्ती के सारे இந்த जानवर, அமலேக்கிற ஜீவன்கள், மிருக ஜீவன்கள் वो सारे अमलेकी के जीवन எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் सब लोगों को नाश करना है। என்று தேவன் சொல்றாரு. ऐसा परमेश्वर ने இதை कहा। கேட்கல அவன். इसे उसने सुना नहीं, அவனுக்கு பாதி நல்லதை செஞ்சான், और उसमें जो अच्छा था उसमें आधा अच्छा किया, பாதி ஆண்டவர் பிரியமில்லாத செஞ்சான். और जो आधा है वो परमेश्वर के ना प्रिय कार्य அதை किया, நிறைவேற்றணும். उसे पूरा करना है। ஹalleluya. हालेलुया। அப்ப அவன் ஆசை நிறைவேற்றுவதற்காக तो उसकी आशा को पूरा करने के लिए கர்த்தர் அவனை முற்றிலுமா புறமே தள்ளி விட்டார். परमेश्वर पूरी रीति से उसे पीछे ढकल दिया। இன்றைக்கு நான் யோசித்து பாருங்க, तो इस प्रकार सोच के देखिए, ஆண்டவருக்கு முழுவதுமாக தேவ சித்தத்தை செய்வாயானால், यदि परमेश्वर के लिए पूरी रीति से आप उसकी इच्छा करोगे तो ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நம்முடைய சுயங்கள், तो अपनी खुद की சுய इच्छा, விருப்பங்கள், अपनी खुद की इच्छा எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, जो कोई हमारे जीवन में दिखाई देता है, அந்த நேரத்துல எல்லாம் उस सारे समय में ஆண்டவர் ஒரு நாள் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். परमेश्वर कभी उत्तर नहीं देगा प्रार्थना அப்ப का। இந்த நாளிலே तो इस दिनों என் में ஜெபத்துக்கு பதில் பெற்றுக் கொள்வதற்கு हमारी प्रार्थना का उत्तर நான் पाने के लिए தேவ சித்தப்படி हम परमेश्वर की इच्छा के अनुसार சோதரம் ஜெபிக்கிறவனா இருக்கிறேனா? क्या मैं प्रार्थना करने वाला हूँ क्या? சற்று சிந்தித்து பாருங்க. जरा सोच कर देखिए। ஹalleluya. हालेलुया। இந்த 6வது மாதத்துல इस छठवें महीने में உங்க மனதை மாற்றிக் கொள்ளுங்க, आपके मन को बदल உங்க दीजिए, வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்க, आपके जीवन को बदल உங்கள் दीजिए, பாதையை மாற்றிக் கொள்ளுங்க, आपके मार्ग को बदल உங்கள் दीजिए, ஜீவித்தை மாற்றிக் கொள்ளுங்க. आपके जिंदगी को बदल दीजिए। கர்த்தர் நிச்சயமா परमेश्वर निश्चित சோதரம் இந்த ஜெபம் முடிவதற்குள்ளே ये प्रार्थना खत्म होने से உங்கள் पहले மனது மாறி இருக்குமானால் यदि आपका मन बदला होगा तो கர்த்தர் நிச்சயம் நீ வேண்டிக் கொண்ட காத்து பதில் தர வல்லவராரு. परमेश्वर निश्चितता से आप प्रार्थना करो सारे कार्य को उत्तर देगा। விசுவாசம் இருந்து அப்படியே காரணத்தெல்லாம் கொஞ்சம் சோதரம் பண்ணுவோம். विश्वास होगा तो हाथ उठाकर सब स्तुति करेंगे। சோதரம் சோதரம். நீ ஒருவேளை மனம் மாறி இருந்தா होगा तो आप मन फिरे होंगे तो தேவி இனிமேல் தேவ
சித்தப்படியே ஜெபம் பண்ணுவேன். आज मैं परमेश्वर की इच्छा के अनुसार ही प्रार्थना அவர் करूंगा, விருப்பத்துக்கு ஒப்புவித்து நான் ஜெபம் பண்ணுவேன். उसकी इच्छा के अनुसार अर्पण कर प्रार्थना करूंगा। அப்படி மனம் மாறினுக்கு மட்டும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ऐसा मन फिरे हुए लोग हाथ उठाकर சோதரம் பண்ணும் सब स्तुति करेंगे। ஆண்டவர் நான் இனி மனம் மாறிட்டேன். हे प्रभु आज से मैं मन फिर गया हूं, என் விருப்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு मेरे सारे इच्छा को दूर कर कर, எல்லாம் தூக்கி போட்டுட்டு मेरी सारी अभिलाषा को दूर कर कर விருப்பத்தையே செய்யறேன் ஐயா. आपकी इच्छा को ही पूरा करूंगा மனம் प्रभु। மாறின குடும்பங்கள், ऐसा मन फिरने वाले மனம் மாறின प्रभु, பிள்ளைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே கரங்களை உயர்த்தி मन बदले हुए सारे बच्चों हाथ उठाकर அப்படியே சோதரம் பண்ணும். सब लोग स्तुति करेंगे। சோதரம் 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 அல்ல தகப்பனே பைஷலா சோதரம் 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 அல்ல தகப்பனே துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே சோதரம், ஆவியானவரே சோதரம், பைசலா சோதரம் 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 சோதரம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயை ஐயா, உலகமெல்லாம் மாயை ஐயா, உம்மன் பொண்டே போதுமையா, உம்மன் பொண்டே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது பார்க்கிற பொழுதோ और दूसरा हम देखते समय யோவான் சுவிசேஷ புத்தகம் योना की सुसमाचार की किताब 15ஆம் அதிகாரம் उसके 15वां अध्याय 7ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, उसका 7वां वचन हम पढ़ते நீங்கள் समय என்னிலும் आप लोग मुझ में என் வார்த்தை உங்களிலும் और मेरे शब्द आप நிலைத்திருந்தால் बने रहेगा तो நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ आप जो कोई அது मांगोगे உங்களுக்கு செய்யப்படும். वो आपके लिए किया जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். அப்ப ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வது எப்படி? तो प्रार्थना का उत्तर किस प्रकार पाना है? தேவ சித்தப்படி ஜெபித்தா பதில் கிடைக்கும். तो परमेश्वर की इच्छा के अनुसार करेंगे तो प्रार्थना का उत्तर मिलेगा। இரண்டாவது பார்க்கிறோம், और दूसरा हम देखते हैं வேத வசனத்தில் வாழ்ந்திருந்தால் பதில் கிடைக்கும். और परमेश्वर के शास्त्र में हम जिएंगे तो வேத परमेश्वर வசனத்தில் நிலைத்திருந்தால் பதில் கிடைக்கும். और परमेश्वर के शास्त्र में हम बने रहेंगे तो उसका उत्तर मिलेगा। நீங்கள் என்னிலும் इसीलिए आप लोग मुझ என் में வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் और मेरे वचन तुम में बने रहेगा तो நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ आप जो कुछ मांगोगे அது உங்களுக்கு செய்யப்படும். वो तुम्हारे लिए दिया जाएगा। அப்ப வேத வசனத்திலே நிலைத்திருந்து ஜெபித்தல், तो परमेश्वर के शास्त्र में बने रहकर प्रार्थना करना, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கணும். तो परमेश्वर का वचन हमारे अंदर होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் तो परमेश्वर का शब्द उनका वचन ஒவ்வொரு நாள் நம்முடைய இருதயத்திலே நிலைத்திருக்கணும், வாழ்க்கையில நிலைத்திருக்கணும். और प्रत्येक दिन हमारे हृदय में हमारे जीवन में बना रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்போ வசனம் இல்லாத வாழ்க்கை, तो बिना वचन का जीवन அது ஒரு நாள் வாழ்க்கையில சோத்திரம், அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. वो कभी भी हमारे जीवन में आशीर्वाद को नहीं पा सकते हैं। சோத்திரம். வசனம் இருந்தபடியினாலதான் वो वचन था, इसीलिए அந்த வாழ்க்கை நிலைநிற்க முடியும். वो जीवन जो है दृढ़ हो सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். பரிசுத்த पवित्र
சோத்திரம் யோசுவாவை பார்க்கலாம். योशुआ को हम देख सकते அப்ப हैं। ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து तो प्रभु परमेश्वर योशुआ को சோத்திரம் देखकर சொல்லுகிற பொழுது वो कहते समय மோசேக்கு பிறகு मूसा के बाद யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். मूसा जो है इजराइल लोगों को चलाता அப்ப है। ஆண்டவர் अनेक வாக்குத்தத்தம் தருகிறாரு. तो परमेश्वर कई प्रकार की प्रतिज्ञा को நான் देते மோசே கூட இருந்தது போல हैं। मैं जिस प्रकार मूसा के साथ உன்னோடு था, கூட இருப்பேன் तेरे संग भी रहूंगा, என்றெல்லாம் சொல்றாரு. ऐसा सब परमेश्वर இவ்விதமா कहते சொல்லி வருகிற பொழுது हैं। इस प्रकार कहते आते அவர் समय சொல்றாரு, वो कहते हैं, சோத்திரம் வாசிப்போம்னா पढ़ेंगे हम जब 7-8 வாசிக்கும் போது 7 और 8 पढ़ते என் समय, தாசனாகிய மோசே मेरा दास मूसा போது உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் तुझे सिखाया उस सारे व्यवस्था के अनुसार செய்ய கவனமாய் இருக்க उसे करने के लिए ध्यान कर மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. वो जीवन में बल पाकर दृढ़ता से रहे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம் நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், और तू बुद्धिमान के समान चलेगा வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. और दाहिने और बाएं और ना அப்ப இந்த मुड़ना। நியாயப்பிரமாண புஸ்தகம் तो ये व्यवस्था की जो किताब வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. और तेरे मुंह से ना कभी अलग होना, இவையெல்லாம் செய்ய கவனமா இருக்கணும். ये सब करना तेरे लिए ध्यान करना இது है। இரவும் பகலும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். और इसे दिन रात उसे ध्यान करते रहना है, அப்பொழுது உன் வழியை நீ வாக்கிய பண்ணிக் கொள்வாய். तभी तू अपने मार्गों को सफल कर लेगा, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். तभी तू बुद्धिमान के समान हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இரவும் பகலுமா இதை தியானம் பண்ணிக்கிட்டே இரு. तो दिन रात इसे ध्यान करते रहे இந்த வாயில வச்சு ஆசை போட்டுக்கிட்டே இரு. और इससे मुंह में डालते उसे चलाते रहे। பபுளகம் போட்டு தின்ற மாதிரி जिस प्रकार बबल गम चबाते रहते हैं, இந்த வசனத்தை போட்டு ஆசை போட்டுக்கிட்டே இரு. वो वचन को डालकर उसमें அப்போ चबाते रहे। ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर இந்த வசனம் நிலைத்திருக்கும் போதும் ये वचन में हम बने रहते समय ரெண்டு காரியம் செய்யும் பாரு. 2 प्रकार के कार्य ஒன்னு करते हैं। நமக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டாகும். एक हमारे अंदर शुद्धता होगा ஒன்னு ஆண்டவர் நம்ம சொத்து கேட்கறதெல்லாம் செய்வார் பாரு. और दूसरा हम जो मांगते हैं वो सारे परमेश्वर करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணினாராம். और जहाँ कहीं वो गया सारी चीजों में उसको सफलता दिया। அதனால யோசித்து பாருங்க, तो इस दिनों में सोच कर देखिए, நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், हम वचन को पढ़ते हैं, எல்லாம் செய்யறோம், सब कुछ कहते हैं, எல்லாம் தெரியும் சொல்றோம் பாரு. सब कुछ जानते करके कहते हैं, ஆனா लेकिन அந்த வசனம் வாழ்க்கையில இருக்கா? वो वचन हमारे जीवन में है நிலைத்து क्या? இருக்குதா? वो हमारे अंदर बना है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। வாழ்க்கை நிலைத்திருந்தா वो जीवन में बना रहेगा நிச்சயமா तो கேட்கிற காரியம் கிடைக்கும். हम निश्चितता से मांगने वाला कार्य निश्चितता அது से मिलेगा। நமக்கு சரியா நிக்கல பாரு. வசனம் நிக்கல நிற்பது கிடையாது. वो कई लोग वचन में बने नहीं रहते அந்த हैं, ஒரு காதல கேட்டு அடுத்த காதல விட்டுறோம். वो एक कान में सुनते हैं दूसरे कान से छोड़ देते हैं। சில பேர் சொல்றான் அந்த வசனம் அந்த ஆளுக்கு தான், वो कई लोग कहते हैं ये वचन उनके लिए ही है, அந்த ஆளு இந்த வசனம் இந்த ஆளுக்கு தான். वो ये वचन इनके लिए है, நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். मैं ठीक तरीके से हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा இந்த हो। எசேக்கியேல் ராஜா இருக்கான். ये एजेकिया राजा है। 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல दूसरा राजाओं की किताब 18वां अध्याय में 6-7 வாசிக்கும் போதோ उसका 6-7 पढ़ते समय கர்த்தரிட்ட சகல கற்பனைகளை परमेश्वर ने दिए हुए सारे आज्ञाओं का அவன் கைக்கொண்டு நடந்தான். उसने पालन करके चला। ஆகினால इसके लिए அவன் போன இடமெல்லாம் கர்த்தர் காரியங்கள் அனுகூல மாற்றி தந்தார். वो जहाँ कहीं गया परमेश्वर सारे कार्यों में सफलता அவன் दिया। போன இடமெல்லாம் கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணினார். उसके जाने वाले सारे कार्यों में परमेश्वर ने सफलता दिया। அதனால வசனம் உனக்குள்ள இருக்குதா? तो आज आपके अंदर वचन है क्या? வசனமுள்ள வாழ்க்கை நிலைத்து இருக்கிறதா? वचन भरा हुआ जीवन आपके अंदर बना है क्या? அதான் புதிய வெளிப்படுத்த விஷயத்துல வாசிக்கும் போதோ वही हम प्रकाशित वाक्य में पढ़ते समय சபைக்கு துன்பங்கள் வந்தது, कलीसिया को कई प्रकार के क्लेश आया சபைக்கு பாடுகள் வந்தது. और कलीसिया को बोझ भी आया। அப்போ ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर ने कहा அந்த சபையை பார்த்து कलीसिया को देखकर உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். तेरी क्रियाओं को मैं जाना हूँ। பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு பாரு, फिलिदेल्फिया कलीसिया को देखकर कहते அது हैं உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், तेरे पास थोड़ा सा बल होकर भी என் நாமத்தை மறுதலிக்கல, मेरे नाम को नहीं என் नकारा வசனத்தை கை கொண்டபடியினால. और मेरे वचन को तूने पालन किया इसीलिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। வசனத்தை கை கொண்டு நடந்தபடியினால, वो वचन को पालन करके चला इसीलिए, வசனம் வாழ்க்கையில் இருந்தபடியினால वो वचन तेरे जीवन में था நான் इसीलिए, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். और तेरे सामने मैं खुले द्वार को रखता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அந்த நாள்ல கொஞ்சம் பலன் இருந்தோம், तो इस दिनों में थोड़ा सा बल होते हुए भी வசனத்தை
கை கொண்டது பாருங்க. वो वचन को हम पालन करना है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வசனத்தை கை கொண்டு வந்தபடியினால वो वचन को पालन करके आया, इसीलिए தேவன் परमेश्वर ने ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். एक खुले द्वार को रखा है. परमेश्वर ஸ்தோத்திரம். ஆண்டவர் வழிகளை திறந்து வைக்கிறார், परमेश्वर मार्गों को खोल के रखता है பாதைகளை திறந்து வைக்கிறார், और सारे रास्ताओं को खोलते रहता है ஆசீர்வாதத்தை திறந்து வைக்கிறார். और आशीर्वादों को खोल के रखता है. அப்ப நாள் நாம் சிந்தித்து பார்க்க तो வேண்டும், इस दिनों में हम सोच कर देखना है ஸ்தோத்திரம், யோசித்து பார்க்கணும். और विचार भी करना है. ஏன் நம்முடைய வாழ்க்கையில परमेश्वर मेरे जीवन में ஜெபத்துக்கு பதில் இல்ல, प्रार्थना का क्यों उत्तर नहीं है, பதில் இல்ல क्यों उत्तर नहीं है, என்று நான் பார்க்கிற பொழுதோ ऐसा हम देखते समय வாழ்க்கையில வசனம் இல்ல. जीवन में वचन नहीं है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. வசனம், तो वचन, நம்ம வாழ்க்கையில வசனம் வேணும். तो हमारे जीवन में वचन की இந்த आवश्यकता है. கடைசி நாள்ல வசனமே. इस अंतिम दिन में वचन ही விசுவாச வாழ்க்கையில காண முடியாது, वो विश्वास के जीवन में नहीं देख पाएंगे ஊழியர் பிள்ளைகள் வாழ்க்கையில காண முடியாது, और सेवकाई करने वाले लोगों के अंदर नहीं दिखाई देगा யார் இடத்துல பார்க்க முடியாது. और வசனம், किसके पास भी वचन नहीं दिखाई देगा, வசனம் தான் வேணும். क्योंकि वचन ही आवश्यकता है. வசன வாழ்க்கை வேணையா, वचन का जीवन चाहिए வசனம் இருந்தா தான் வாழ்க்கையில கத்த வழியை காட்ட முடியும். और वचन रहेगा तो परमेश्वर हमारे लिए मार्गों को दिखाएगा. இந்த வசனம் இருந்தா தான் வழியை காட்ட முடியும். ये वचन रहेगा तो ये परमेश्वर हमारे लिए मार्गों को दिखाएगा. தாவீது சொல்றா, इसलिए दाऊद कहता है வசனம் आपका वचन என் பாதைக்கு தீபம், और मेरे पैरों के लिए दीपक என் வாழ்க்கைக்கு வெளிச்சம், और मेरे जीवन के लिए ज्योति என் है வாழ்க்கைக்கு என் பாதைக்கு அதான் வழி காட்டுதுயா. और मेरे मार्गों के लिए जीवन के लिए वो ही मार्गदर्शक கர்த்தருடைய भी है. வசனம் आपका वचन எனக்கு வழி காட்டுகிறது, मेरे मार्गदर्शन है நான் நடக்கிற வழி வழி காட்டுகிறது, और मेरे चलने वाले मार्ग मुझे என் दिखाता है ஜீவித்துக்கு வழி காட்டுகிறது. और मेरे जीवन के लिए भी मार्ग दिखाता அதான் है. தாவீது சொன்னா इसलिए दाऊद ने कहा 37ஆம் சங்கீதத்துல 37वां भजन संगीता 37ஆம் சங்கீதத்துல 37वां भजन संगीता 30வது வசனமா उसका 30वां वचन 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது उसका 31वां वचन पढ़ते समय அவர் அருளின வேதம், वो दिया हुआ वेद जो वचन அவர் अरुளின வேதம் उन्होंने दिया हुआ व्यवस्था என் இருதயத்தில் இருக்கிறபடியினால मेरे हृदय में रहा है, इसीलिए என் நடைகள் பிசகவில்லை, मेरे पैर कभी फिसले என் नहीं நடைகள் பிசகவில்லை, और मेरे पैर चाल कभी फिसले नहीं என் நடைகள் ஒண்ணும் மாறல, और मेरे चाल कभी नहीं बदला என் பாதைகள் மாறவில்லை. और मेरे मार्ग भी कभी नहीं बदला, வசனம் இருந்தபடியினாலதான் क्योंकि वहां पर वचन था. इसीलिए எத்தனை உபத்திரம் வந்தது, कितने उपद्रव आया, எத்தனை பாடுகள் வந்தது, कितने परिश्रम आया, எத்தனை நிர்வாணம் வந்தது, कितने नंगेपन आया, எத்தனை சோதனை வந்தது, कितने परेशानी आया, எத்தனை போராட்டம், कितने लड़ाई, வாழ்க்கை மாறலையே. लेकिन जीवन नहीं बदला. ஏன் வசனம், क्योंकि वचन வசனயா. वचन வேதத்தை நேசிக்கிறவளுக்கோ शास्त्र पे प्रेम करने वालों को மிகுந்த சமாதானம் உண்டு. बड़ी एक शांति है. கற்பனை கவனித்திருப்பாயானா उसकी आज्ञाओं को ध्यान लगाओगे அவளுக்கு तो நதியை போன்ற சமாதானம் உண்டு. एक सोते की नदी के समान आपके अंदर शांति நம்ம है. வாழ்க்கையில வசனத்தை கவனிப்பது கிடையாது, क्योंकि आज हम जीवन में उस वचन को வசனங்களை ध्यान नहीं देते நேசிப்பதும் கிடையாது. और वचन पे प्रिय भी नहीं रहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. உலகத்தை நேசிக்கிறோம், हम संसार पे प्रेम மனுஷனை जताते हैं, நேசிக்கிறோம், मनुष्य पे प्रेम जताते हैं உலகத்தை கவனித்து பார்க்கிறோம், और संसार पे ध्यान மனுஷனை लगाते हैं, கவனித்து பார்க்கிறோம், मनुष्य पे ध्यान लगाते வசனத்தை கவனித்து பார்ப்பது இல்லை, हैं, लेकिन वचन को ध्यान नहीं लगाते, வசனத்தை நேசிப்பது இல்லை. वचन पे प्रेम नहीं रखते வசனத்தை நேசிப்பானா और वचन पे प्रिय बनेंगे உலகத்தை तो நேசிக்க மாட்டான், आप संसार पे प्रेम नहीं மனுஷனை करोगे நேசிக்க और மாட்டான், मनुष्य पे भी प्रेम नहीं வேற करोगे எதையும் நேசிக்க और மாட்டான். किसी पे आप प्रेम नहीं வசனத்தை रखोगे. நேசிக்க நேசிக்க वचन पे प्रेम रखते ஒருத்தர் रखते வசனத்தை லவ் பண்ணி பார்க்கணும். और वचन को आप प्रेम करके நீ देखिए. உலகத்தை லவ் பண்ணா, आप संसार को प्रेम நீ करोगे तो மனுஷன் லவ் பண்ணா, आप मनुष्य को प्रेम करोगे நீ तो வெட்கப்பட்டு தான் போவ, आप लज्जित होकर ही जाओगे, ஏமாற்றம் அடைந்து போவ, आप हार ही मानोगे, கிருபைகள் இழந்து போவா, आप अनुग्रह को खो दोगे அபிஷேகத்தை இழந்து और போவா, अभिषेक को भी खो दोगे தரிசனத்தை இழந்து और போவா, दर्शन को भी खो दोगे தேவன் தந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவா. और परमेश्वर दिए हुए आशीर्वादों को खो दोगे. வசனத்தை லவ் பண்ணி பாரு, आप वचन पे प्रेम करके देखिए ஒருத்தர் வசனத்தை நேசித்து பாரு, और वचन पे प्रेम करके ஒருத்தர் देखिए. வசனத்தை நேசிக்க 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 वचन पे प्रिय करते அது करते தேனிலும் தெளிதேனிலும் மதுரமா இருக்கிறது. वो अधिक स्वादिष्ट हो, मधु से स्वादिष्ट है. ஒருத்தர் தாவீது இந்த வசனத்தை லவ் பண்ணா பாருங்க, और दाऊद ने इस पे अधिकता से प्रेम किया. ஒருத்தர் லவ் பண்ண वो प्रेम करते करते அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமா இருக்கிறது. वो मधु से भी अधिक मधुर அதை मीठा है. ருசிக்க 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 उसे चखते चखते தன் வாழ்க்கையில ஜீவித பிள்ளைகளை ஓனா உணராம பாருங்க. वो अपने जीवन के प्रत्येक दिन कमियों को स्मरण करता है. அதான் 19 சங்கத்துல வாசிக்கும் போது वो 19वां भजन संगीता पढ़ते சொல்றாரு समय பாருங்க, वो कहता है சோத்திரம் ருசிக்க ருசிக்க उसे चखते चखते சோத்திரம் அவைகள் वो சோத்திரம் பொன்னிலும் वो सोने से भी மிகுந்த பசும் பொன்னிலும் वो रहने वाले सारे सोने से விரும்பப்படத்தக்கதும் उस चाहने वाले தேனிலும் தேன் கூட்டிருந்து உலகம் தெளிதேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. और मधु से और टपकने वाले छत्ते से भी बढ़कर है. उनसे சோத்திரம் நான் எச்சரிக்கப்படுகிறேன், मैं चेतावनी पाता हूँ.
சோதரம் என்ன ஒவ்வொரு நாளும் எச்சரித்து मुझे हर एक दिन चेतावनी அதை देकर கைக்கு நடக்க उसे पालन कर कर चलने के लिए எனக்கு நஷ்டம் வரல, उससे मेरे लिए नष्ट नहीं எனக்கு हुआ, இழப்பு வரல, मुझे कोई प्रकार के அது खोएपन எனக்கு नहीं, என்ன சொல்ற, எனக்கு மிகுந்த பலன் உண்டு. वो मेरे लिए बड़ी प्रकार के फल को ले आया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வசனத்தை பாரு, அவன் ஒரு நாள் நேசிக்க वो ये वचन को प्रत्येक दिन उससे प्रेम करते ஒரு करते பக்கம் சரிப்படுத்திக்கிறான், एक बार जो अपने आप को ठीक कर लेता है, எச்சரிக்கிறான், वो अपने आप को चेतावनी இன்னொரு करता பக்கம் பலன் வந்துகிட்டே இருக்கு பாரு, है, और दूसरे बाजू प्रत्येक दिन उसका ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு प्रतिफल பாரு. आशीर्वाद आ ही रहा है। இன்னைக்கு யோசித்து பாருங்க, आज सोच के देखिए ஏன் ஜெபத்துக்கு ஆண்டு பதில் தரல? क्यों परमेश्वर प्रार्थना का उत्तर नहीं பதில் दिया। பெற்றுக்கொள்ளணும்னா उसे उत्तर पाना है நீ तो கிறிஸ்துவனா இருந்து பிரயோஜனம் கிடையாது, आप मसीहा रह कर कोई उपयोग நீ नहीं, விசுவாசியா இருந்து பிரயோஜனம் आप கிடையாது, विश्वासी रह कर भी कोई उपयोग நீ नहीं, ஊழியக்காரனா இருந்து பிரயோஜனம் आप கிடையாது. सेवकाई करके सेवक करके भी कोई उपयोग नहीं। கர்த்தருடைய வசனத்திலே நிலைத்திருக்கிறேனா? परमेश्वर के वचन में क्या मैं बना हूँ क्या? வசனம் இருக்கா? वचन है क्या? வசனம் இருந்தா போதையா? वचन रहेंगे तो काफी है। வசனம் அது உன்னை போஷிக்கும், वचन आपको அது உன்னை நடத்தும், वो आपको அது चलाएगा, உனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும், वो आपके लिए அது आहार को ले, உனக்கு வஸ்திரத்தை கொண்டு वो வரும், आपके लिए वस्त्र को ले அது आएगा, உனக்கு துணியை கொண்டு வரும். वो आपके लिए कपड़े को ले आएगा। வசனத்தை காத்துக்கொள்ளையா? वचन को आप रक्षा करके देखिए, வசனத்தை காத்துக்கொள்ளு. आप वचन को रक्षा கர்த்தருடைய करके வசனம் நிலைத்திருந்தா परमेश्वर के वचन में बने रहेंगे तो, ஒரு நாள் 2 நாள் காத்துல பறக்க கூடாது, और 1-2 दिन हवा में नहीं उड़ाना है, வசனம் நிலைத்திருக்கணும். वचन में बने रहना கர்த்தர் है। வருகிற வரைக்கும் परमेश्वर के आगमन तक நாம் கற்றுக்கொண்ட வசனங்களை, हम सीखे हुए वचन को, நாம் ஏற்றுக்கொண்ட हम வசனங்களை, स्वीकार किए हुए वचन நாம் को, அறிந்த சத்தியங்களை हम जाने हुए सत्य को கைவிட கூடாதியா? उसे कभी त्यागना नहीं है। அதேபோல கலாத்திய சபை गलातिया कलीसिया சத்தியத்தை அறிந்த சபை, वो सत्य को जाना हुआ कलीसिया, சூழ்நிலைகள் மாற, परिस्थिति बदलते ही, வாழ்க்கைகள் மாற, वो जीवन बदलते ही அந்த வசனத்தை விட்டுட்டாயா? वो वचन को छोड़ दिए, சத்தியத்தை விட்டுட்டாயா? वो सत्य को छोड़, ஆவியில ஆரம்பம் பண்ணினவர்கள், वो आत्मा में शुरुआत किए हुए, ஆவியில ஆரம்பம் பண்ணினவர்கள் आत्मा में शुरुआत किए हुए जीवन மாம்சத்திலே முடிந்து போயிட்டா, और शारीरिक प्रकार में खत्म कर दिए, சத்தியத்திலே ஓடினவர்கள், वो सत्य में दौड़े हुए, சத்தியத்திலே நடந்தவர்கள், सत्य में चले हुए, சத்தியத்திலே ஜீவித்தவர்கள், सत्य में जीवन சத்தியத்திலே बिताए हुए, மாமிசம் வந்துட்டு उनके अंदर शारीरिक प्रकार के உலகம் வந்துட்டியா? संसार उनके अंदर आ गया, ஊழியெல்லாம் நல்லா தான் ஆரம்பிச்சா, वो ஊழியத்தை நல்லா தான் ஆரம்பிச்சா, सेवकाई अच्छे से शुरुआत किया, வரும்போதெல்லாம் ஊழியத்தை நல்லா தான் இருந்தா, वो अच्छे से ஆனா शुरुआत போக किया, போக लेकिन जाते இந்த जाते மாமிசம் போராடுது பாரு, ये इस प्रकार के शारीरिक प्रकार के जीवन लड़ रहा है, மாமிசம் போராடுது பாரு. शारीरिक प्रकार के जीवन उनके अंदर लड़ रहा அதனால தான் है। इसके लिए கிறிஸ்துவனுடையவன் मसीह का जो है தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். अपनी सारी आशा अभिलाषा क्रूस पर ठोक दिया है। இன்னைக்கு வாழ்க்கையில சோதரம் அறைந்த மறுபடியும் எல்லாம் வந்துருது. आज तो जीवन में देखो फिर से वो सब कुछ आ जाता है, ஆகினால தான் சோதர வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு பதில் வரல. इसलिए हमारी प्रार्थना का उत्तर नहीं आता இந்த है। 6வது மாதத்துல इस 6वें महीने உங்களுக்கு में ஜெபத்துக்கு பதில் வேணுமா? आपका प्रार्थना का उत्तर चाहिए क्या? இந்த சோதர 13வது நாளில इस 13वां दिन में சோதர உங்கள் ஜெபத்துக்கு பதில் வேண்டும் என்றால் आपका प्रार्थना का उत्तर चाहिए तो சோதர எந்த சோதர விசேஷமான அந்த ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணா பதில் வந்துரும். वो किसी प्रकार के विशेषता की सेवक के पास प्रार्थना का उत्तर அந்த आएगा, வெளிப்பாடு वரும் நினைக்காத. वो प्रकटीकरण आएगा करके सोचो मत, அந்த குறி சொல்ல போகாத. वो किसी प्रकार की जो குறி சொல்ல போகாத, குறி கேட்க போகாத. वो किसी प्रकार के भावी करने वाले के पास मत जाइए, சோத்திரம் குறி கேட்க போகாத. और किसी प्रकार के भावी वाले के पास मत जाइए। हालेलुया, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒழுங்க வசனத்தை இப்படி வாழ்ந்து பாரியா. ठीक तरीके से वचन के अनुसार जी कर देखिए, வசனத்தை சபையில சொல்ற வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவித்து பாரு. और कलीसिया में कहने वाले वचन के अनुसार जी कर உனக்கு देखिए, செய்ய வேண்டியதை கர்த்தர் நியத்தை செய்வார். आपको करने वाले कार्य परमेश्वर ठीक तरीके से करेगा। ஹalleluya. हालेलुया। அதான் பிலிப்பியர் சபையில வாசிக்கும் அவர் इसलिए फिलिपी कलीसिया के लिए देखते பிலிப்பியர் समय சபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. फिलिपी कलीसिया के बारे में लिखा गया है। சோத்திரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானா 3रा अध्याय में पढ़ते समय சோத்திரம் அவர் சொல்றாங்க, वहां पर कहते हैं 3ஆம் அதிகாரத்துல 3रा अध्याय पर சோத்திரம் 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 வாசிப்போமானா हम यदि पढ़ेंगे उसमें तो ஹalleluya, हालेलुया। சோத்திரம் 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 2ஆம் அதிகாரத்துல 2रे अध्याय में 14வது வசனத்தை வாசிக்கும் போது उसका 14वां वचन पढ़ते समय நான் வீணாக ஓடினதும் हम व्यर्थ दौड़े நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி और व्यर्थ से हम प्रयास किए उस प्रकार की நாளை உண்டாயிருப்பதற்கு मसीह का दिन होने के लिए ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு जीवित वचन को पकड़कर உலகத்தில் சுடரை போல பிரகாசிக்கிற நீங்கள் ये संसार में एक ज्योति के समान प्रकाश होने वाले आप लोग, ஹalleluya, हालेलुया। கோணலும் மாறுபாடும் சந்ததி நடுவிலே और टेढ़े और हटीले लोगों के बीच में குற்றமற்றவர்களும் निर्दोषी होकर கபடற்றவர்களும் और बिना कपट தேவனுடைய के மாசற்ற பிள்ளைகளுமாய் இருப்பதற்கு परमेश्वर के निर्दोष लोग बनने के लिए, ஹalleluya, हालेलुया। எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாம और किसी बातों में गुड़गुड़ाते ना, இல்லாம
தர்க்கிப்பில்லாம किसी प्रकार के वाद विवाद ना होते हुए செய்யுங்க. आप लोग कीजिए। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। வசனம் वचन वचन கோணலும் மாறுபாடுமா இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே, और टेढ़े और हठीले लोगों के बीच में, கோணலும் மாறுபாடும் ஜனங்கள் மத்தியிலே और टेढ़े और हठीले लोगों के बीच இந்த में, வசனத்தை ஓடி பிடிச்சிட்டு ஓடுறா. और वचन को दृढ़ता से पकड़कर दौड़ रहा है। வாழ்க்கை பிரகாசிக்குது. क्यों? इसके कारण இன்னைக்கு जीवन யோசித்து प्रकाशित हो रहा है। பாருங்க. आज सोच कर சோதனை देखिए ஜெபத்துக்கு எப்படி பதில் பெற்றுக்கொள்ள முடியும்? प्रार्थना का किस प्रकार हम उत्तर पा सकते சோதனை हैं। விசுவாசம் இருப்பது பெருசல்ல, आप विश्वासी रहना काफी नहीं வெள்ளை है, துணி போடுவது பெருசல்ல, और सफेद कपड़ा डालना बड़ी बात नहीं, எல்லாவற்றையும் கைட்டு போடுறது பெருசல்ல, सब कुछ निकाल देना बड़ी बात नहीं, ஆவிக்குன்னு சொல்றது பெருசல்ல, आत्मिक जीवन का हूं कर कहना बड़ी बात नहीं, சேரேன்னு சொல்றது பெருசல்ல. मैं सेवक है करता हूं कर बड़ी बात नहीं। வசனம் வாழ்க்கையில் இருக்கா? वचन जीवन में है क्या? வசனம் இல்லைனாக்க நீ உலகத்தாண்டி கேடு கட்டவன். वचन नहीं है तो जो संसार से भी बहुत प्रकार का बिगड़ा हुआ है। इसलिए அதாவது இந்த நாளில் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் यदि इस दिनों में प्रार्थना का उत्तर पाना है तो வசனத்திலே वचन में வாழ்ந்து ஜெபிக்கிற ஜெபம். आप जी कर करने वाली प्रार्थना। ஹalleluya हालेलुया। இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? इसलिए सब स्तुति करेंगे क्या? ஆண்டவரே, हे प्रभु, என் வாழ்க்கை வசனத்தில் இருக்கணும் ஐயா. मेरा जीवन वचन में बने என் रहना வாழ்க்கை है, வசனத்தில் காணப்படணும். मेरा जीवन वचन में दिखाई देना है। அதுக்கெல்லாம் அப்படி கூட ஸ்தோத்திரம் பண்ணும். इसके सब स्तुति करेंगे। நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைதாரும் 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 கிருபைதார் பைஷாலதீனா நாமதுர ரப பௌரிகாமா உர ரப ஷகனிகாமா மீனா நாமதுர ரப. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனோ தியானிக்கையே இதயமதி ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக எடுத்தோ காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வலை நடத்தோ. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வழி நடத்தோ. ஆழ்கடலில் மழைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தா தாங்கி என்னை பைஷாலதீனா மதுரரப பௌரிகம சகனிகம மீனா மதுரரப. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வலை தேடும். குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வழி கரங்கத்திலே சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் தேவாதேவனை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो। சோதரம் சோதரின் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். अगला एक वचन को पढ़ेंगे। 1 யோவான் புஸ்தகம் पहले यौवनों की किताब 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுதோ उसका 22वां वचन அவருடைய पढ़ते கற்பனைகளை हैं। उनकी आज्ञाओं நாம் का கைக்கொண்டு उन्हें पालन कर அவருக்கு முன்பாக उनके सामने பிரியமானவர்களை செய்கிறபடியினால் प्रिय के समान करते हैं, நாம் इसलिए வேண்டிக்
வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ हम जो कोई मांगते हैं அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். वो उसके द्वारा प्राप्त करते हैं. நாம் அவருக்கு முன்பாக हम उनके सामने பிரியமானவைகளை செய்கிறபடியினால் प्रिय काम करते हैं, इसीलिए நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ हम जो कोई मांगते हैं அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். वो उसके द्वारा हम प्राप्त करते हैं. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा நம்முடைய हो. ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். हमारी प्रार्थना का हम उत्तर पाना है. அப்ப பதிலை பெற்றுக்கொள்வதற்கு तो उत्तर पाने के लिए தேவ சித்தப்படி ஜெபிக்கணும். परमेश्वर की इच्छा अनुसार प्रार्थना करना है தேவ சித்தம் செய்து ஜெபிக்கணும். और परमेश्वर की इच्छा के अनुसार प्रार्थना करना है சோத்திரம் வசனத்தின் வாழ்க்கையில வாழ்ந்து ஜெபிக்கணும். और वचन का जीवन जीकर दिखाना है. மூன்றாவது பார்க்கும்போதோ और तीसरा हम देखते समय அவருக்கு பிரியமானதை செய்யணும். और उनका प्रिय जो है वही करना है. அதான் சோத்திரம் அவருக்கு முன்பாக பிரியமானவை செய்கிறபடினா इसलिए उसके सामने जो कोई हम उसका प्रिय करते हैं, நாம் इसलिए வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ हम जो कुछ मांगते हैं அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். वो उसके और से मिलता அது है. எதுவானாலும் சரிதான். और कुछ भी क्यों ना हो, அது நீ ஆண்டவருக்கு பிரியமா செய்யணும். आप परमेश्वर का प्रिय केवल बनना है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு இந்த 5 மாதம் என்னத்தை பிரியமா செஞ்சிருக்கோம்? तो हमारे जीवन में इस 5 महीने में हम परमेश्वर ने क्या प्रकार की प्रिय हालेलुया. किया? हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அது இயேசு தான் நாம் யோசிக்கிறது போதோ हम सोच के देखते समय அதான் இயேசு பக்தன் சொன்னார், इसलिए एशिया भक्त ने कहा, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, तेरे मार्ग मेरे मार्ग नहीं உன் है நினைவுகள் என் நினைவுகள் और அல்ல. तेरी सोच मेरे सोच நாம் नहीं है. நினைக்கிற நினைவெல்லாம் हम सारे सोचने நாம் सोच, நடக்கிற நடையெல்லாம் हम सारे चलने वाले मार्ग ஆண்டவருக்கு பிரியம் இல்லையே. वो परमेश्वर का प्रिय नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப எங்க ஆண்டவருக்கு பிரியமா செஞ்சிருப்போம்? तो कैसे हम परमेश्वर का प्रिय काम किए होंगे? ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நாளிலே கர்த்தருக்கு பிரியமா செய்யுமானா इसीलिए हम परमेश्वर का प्रिय काम करेंगे तो கர்த்தருக்கு சித்தம் வேற, वो परमेश्वर की इच्छा अलग है கர்த்தனுக்கு பிரியமான செய்யணும். और परमेश्वर का प्रिय काम करना है. தேவன் எதை விரும்புறாரு परमेश्वर किसे चाहते हैं அதை செய். उसे कीजिए. அதான் சகோதரன் யாக்கோபு பக்தன் எழுதும்போது उसीलिए याकूब भक्त लिखते समय சோத்திரம் 1ஆம் அதிகாரத்துல पहला अध्याय में சோத்திரம் வாசிப்போமானா हम पढ़ते समय சோத்திரம் 22வது வசனத்துல उसके 22वां वचन में, அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு परंतु अपने आप को आप धोखा ना देते समय திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல केवल वचन को सुनने वाले समान नहीं அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். और उसके अनुसार करने वाले भी बनिए. எண்ணத்தினால் எனில் वो किसके द्वारा? ஒரு திருவசனத்தை கேட்டும் उनके वचन को सुनकर அதன்படி செய்யாதவனானால் उन पर ना चलने वाला கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். वो अपने शीशे में अपने चेहरे को देखने के समान होगा. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப தேவன் விரும்புகிறதே பிரியமான செய்யாம போனா तो यदि परमेश्वर चाहने वाले प्रिय काम नहीं करेंगे ஆனா तो வசனத்தை கேட்கறது பெருசல்ல. इसीलिए वचन को सुनना बड़ी बात नहीं. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அதை கேட்டு उसे सुनकर அதன்படி செய்கிறவனா இருக்கணும். और उसके समान चलने वाला समान बनना அவன்தான் है. பிரியமானவன். वो ही प्रिय मनुष्य है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் தானியேலை பார்த்தாரு. इसलिए दानियल को देखे, தானியேலை பார்த்து दानियल को देखकर, பிரியமானவனே हे मेरे प्रिय, பிரியமானவனே हे मेरे प्रिय. சோத்து அவன் முழங்கால் படியிட்டு அவன் வாய் திறந்து கேட்கல பாரு. वो घुटना टेकर मुंह खोलकर मांगा भी नहीं. சோத்திரம் 9வது அதிகாரம் 23 வாசிக்கும் போதோ वो 9वां अध्याय 23वां वचन पढ़ते நீ समय, வேண்டிக் கொள்ள தொடங்கின முன்பே तू मांगने से शुरुआत करने से पहले பதில் ही வந்துட்டு उत्तर आ चुका है. தேவனுக்கு பிரியமா செஞ்சு பாரு. तो परमेश्वर का प्रिय काम करके அவர் देखिए விரும்புற காரியத்தை செஞ்சு और பாரு. वो चाहने वाला कार्य करके देखिए. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ செஞ்சு பாரு. वो चाहने वाला कार्य आप करके देखिए, அப்ப கர்த்தர் உனக்கு ஜெபத்துக்கு பதில் தருவாரு. तो परमेश्वर आपकी प्रार्थना का उत्तर देगा. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நாம விரும்புறத செஞ்சுக்கிட்டே இருக்கோம். आज हमारे जीवन में हमारे प्रिय काम ही करते हैं. மனுஷன் விரும்புறத செய்கிறபடினால मनुष्य चाहने वाला कार्य करता है, इसीलिए ஆண்டவர் ஜெபத்தெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. वो सारे प्रार्थना को परमेश्वर से फेलियर करता है. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. மனுஷன் விரும்புவதை செய்கிறான். वो मनुष्य चाहने वाला कार्य करता है மனுஷன் பார்வைக்கு விரும்புவதை செய்யறான். और मनुष्य अपने नजरों के प्रिय काम ही करता தேவன் है. விரும்புவதை செய்ய முடியல. वो परमेश्वर के प्रिय नहीं कर पाता है தேவன் விருப்பத்தை படி வாழ முடியல. और परमेश्वर की इच्छा के अनुसार नहीं जी पाता है. அவன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். वो चाहता है वो अपनी मर्जी जिए. ஒரு தாப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தா பாருங்க. एक पिता का 2 बेटे थे. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. ஒருத்தன் விரும்புறான், एक चाहता है சோத்திரம் எனக்கு எல்லாம் பங்கு சொத்து கொடு, मेरे लिए सारे संपत्ति दे दे சோத்திரம் என் நண்பரோட சுகமா போய் வாழணும். और मेरे दोस्त के साथ मैं सुबह में जीना தேவன் है. அவன் தாப்பன் அதை விரும்பல. और पिता ने वो चाहा नहीं.
ஆனா அவன் விருப்பத்தை விட்டுட்டாரு. लेकिन उसके इच्छा के अनुसार छोड़ दिया। ஹல்லேலூயா. இன்னொரு மூத்த பையன் சொல்றான், और अगला जो बड़ा लड़का என் कहता है, நண்பரோடு சந்தோஷமா இருப்பதற்கு तेरे दोस्तों यार के साथ जो मजे के साथ ஒரு रहने के ஆட்டை கேட்டேன், लिए मैंने 2 बकरे को मांगा, அப்படி தரலையே, तभी भी तूने नहीं दिया। அதையும் தேவன் தாப்பவங்களை பாரு. लेकिन वो भी उसका पिता ने चाहा नहीं। ரெண்டு பேரும் ये दोनों जन தகப்பன் விருப்பத்தை செய்யல பாரு. वो पिता का इच्छा नहीं किया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க யோசித்து பாருங்க. तो सोच के देखिए, அவர்கள் பார்வைக்கு பிரியமா தான் செய்யறா. तो उनके नजरों की जो इच्छा के अनुसार जीते हैं, தேவனுக்கு பிரியமா இருப்பவன் तो परमेश्वर का प्रिय बनने वाला मनुष्य எங்க போனாலும் அவர் பிரியதான் செய்வான். और कहां भी जाएगा तो उनका प्रिय काम ही करेगा। தானியேல் அந்நிய தேசத்துல இருந்தா, दानियेल अन्य देश में था, அவன் தேவனுக்கு பிரியமா இருந்தா அவருக்கு பிரியமா தான் செஞ்சான். वो परमेश्वर का प्रिय था, इसलिए परमेश्वर का प्रिय कार्य किया। யோனோக் என்ற ஒரு மனுஷன் இருந்தா, हेनोक करके मनुष्य था, அவன் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் वो परिवार की जीवन जिया तो भी தேவனுக்கு பிரியமானபடி தான் செஞ்சான். वो परमेश्वर का प्रिय काम ही उसने किया। 65வது வயது ரட்சிக்கப்பட்டான். वो 65वां उम्र में उसने उद्धार 300 पाया வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தான். और 300 साल उसने जीवन बिताया। ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்து ஜீவன் 300 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தான் பாரு. वो आत्मिक जीवन मसीह का जीवन 300 साल 300 வருஷமும் वो प्रत्येक वर्ष மனைவி விருப்பப்படி வாழல, अपने पत्नी के जीवन के अनुसार नहीं பிள்ளைகள் जिया விருப்பப்படி வாழல, और बच्चों की इच्छा के अनुसार नहीं தான் जिया விருப்பப்படி வாழல, और अपने इच्छा के अनुसार भी नहीं जिया ஆண்டவர் விருப்பப்படி வாழ்ந்தான் பாருங்க. और परमेश्वर के प्रिय जीवन जिया। ஆகையாலே மரணம் எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்பே इसलिए मौत आने से पहले ही இவன் தேவனுக்கு பிரியமான சாட்சி பெற்றானே. वो परमेश्वर का प्रिय बनकर गवाही पाया। நாம செத்து போன பிறகு நல்ல பேர் வல்லவரும் சாட்சி சொல்லுவோம். हम मरने के बाद ही कई लोग कहते हैं कि वो अच्छा है, भला है, अच्छा मनुष्य है, நல்லவன் மத்தவங்க பார்க்கணும்னு புகழ்ந்து பேசுவோம். और दूसरे लोग देखना है करके उनकी हम तारीफ करते हैं। அவன் குடிக்காரனா தான் நல்லவரும் சொல்லுவோம். वो शराबी होगा तो उसके बारे में अच्छा ही कहेंगे। ரட்சிக்கப்படாத நல்லவரும் சொல்றோம். वो उद्धार नहीं भी पाया तो वो अच्छा मनुष्य कहेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அக்கிரமனை பண்ணிட்டு போய் நல்லவரும் சொல்றோம். वो अधर्म का सारे कार्य किए तो भी अच्छा ही ஏதோ कहते हैं। போய் சொல்லி சாட்சி சொல்றோம். वो इस प्रकार झूठी गवाही ஆனா कहते हैं। அப்படிப்பட்ட இந்த யோனோக்கு வாழல. तो इस प्रकार इस हनोक ने जीवन नहीं தனக்கு जिया। குடும்பம் இருந்தும் கூட, उसके पास परिवार होने के बावजूद பிள்ளைகள் भी, இருந்தும் கூட, अपने बच्चे होने के बावजूद தன் भी வாழ்க்கையிலே தன் மாமிச ஆசை நிறைவேற்றணும் वो हमारे जीवन की सारी शारीरिक प्रकार की इच्छा पूरा करना என்கிற है, எண்ணம் ऐसा जो வாழ்க்கையில இல்ல सोच பாருங்க. उसके जीवन में नहीं था। போனாலும் கர்த்தருக்கு பிரியமா वो வாழ்ந்தாங்க. प्रत्येक दिन परमेश्वर का प्रिय बनकर அந்த जिया। ஆண்டவர் இப்பேற்பட்ட மனுஷனை வச்சாக்கா इसीलिए परमेश्वर सोचा इस प्रकार के मनुष्य को எல்லாருமே छोड़ेंगे तो கெடுத்து விட்டுருவா. सबको छोड़ देंगे। ஆனா கர்த்தரே கொண்டு போயிட்டார் பாருங்க. इसलिए परमेश्वर ने उसे उठा लिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் ஒரு மனுஷன் தான் பாருங்க. अब्राहम करने वाला मनुष्य था। ஆபிரகாம் ஆண்டவர் अब्राहम को परमेश्वर, ஆபிரகாமை கர்த்தர் நேசிக்கிறவர். अब्राहम पर परमेश्वर प्रेम करने वाले, ரெண்டு பேரும் தேவனை நேசிக்கிற ஆபிரகாமை நேசிக்கிறவர். दोनों भी परमेश्वर भी प्रेम करते हैं, अब्राहम भी उन पर प्रेम करता है। சிநேகிதன் சொன்னார் ஆண்டவர். वो परमेश्वर ने कहा कि मित्र है நான் मेरा, செய்ய போற சிநேகிதனை மறைப்பேனோ? क्या मैं करने वाला कार्य मेरे मित्र से छुपाऊंगा क्या? ஆண்டவர் செய்கிறது எல்லாத்தையும் இந்த ஆபிரகாம் சொல்லி வந்தார் और பாருங்க. परमेश्वर जो कोई कार्य करता था सारे कार्य को अब्राहम को இப்படி बता देते। இருக்கும்போது इस प्रकार होते समय ஆண்டவர் வயசான காலத்துல ஒரு குழந்தை தந்தாரு. एक बुजुर्ग समय में परमेश्वर ने एक पुत्र को दिया। கர்த்தர் நைட்டு பேசுறாரு. परमेश्वर रात के समय मुझसे बात करते हैं, ஆபிரகாமே, हे अब्राहम, अब्राहम ஏகபுதனா இருக்கிற तेरे एक लौता पुत्र ஈசாக்க ईसा को எனக்கு மோரியா மலையில கொண்டு வந்து பலி செலுத்து. तू मोरिया जो पहाड़ में ले आकर उसे बलि चढ़ा। நேரம் ஆண்டவர் பேசினாரு. तुरंत परमेश्वर ने बात அதிகாலை की। எழும்புனா, वो सुबह उठा, அவன் ஆயத்தப்பட்டான், उसे तैयारी किया, வேலைக்காரன் கூப்பிட்டான், नौकर को बुलाया, மகனை கூப்பிட்டான், बेटे को बुलाया, புறப்பட்டு போயிட்டான் वो பாரு. तुरंत निकल पड़ा। மனைவி கிட்ட கன்சல்ட் பண்ணல பாரு. और पत्नी के पास कोई बातचीत नहीं வேற किया யாருன்னு சொல்லல பாரு. और किसी के पास भी தேவனை नहीं कहा, நேசித்தவன் क्योंकि परमेश्वर पे प्रिय किया। கர்த்தருக்கு பிரியமா செய்யணுமே. परमेश्वर का प्रिय काम करना है, மனைவிக்கோ, पत्नी के लिए மற்ற பிள்ளைக்கோ, और बच्चों के சொந்த लिए பந்தத்துக்கோ, और रिश्तेदारों के लिए, எதையும் பிரியமா செய்யலையே. किसी के प्रिय ने काम இன்னைக்கு नहीं நம்ம किया। வாழ்க்கை என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? आज हमारे जीवन किस प्रकार जी रहे हैं? அம்மைக்கு பிரியமா இருக்கணும், वो पत्नी के लिए प्रिय बनना है, அப்பனுக்கு பிரியமா இருக்கணும், और पिता के लिए प्रिय குடும்பத்துக்கு बनना பிரியமா है, இருக்கணும், परिवार के प्रिय बनना है, சில நேசிக்கிற மக்களுக்கு பிரியமா कई இருக்கணும். चाहने वाले लोगों के लिए प्रिय बनना है। இப்படிப்பட்ட வாழ்க்கை ஜெபமே பதில் வராது. इस प्रकार के जीवन के द्वारा प्रार्थना का उत्तर नहीं பதில் आएगा। வராம காரணம் என்ன? उत्तर ना आने का நீ कारण क्या है? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான், आप उधार पाए विश्वासी நீ हैं, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரி தான், आप उधार पाए सेवक हो, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன் தான், आप उधार पाए सेवक ही हो, ரட்சிக்கப்பட்ட தேவ மக்கள் தான். और उधार पाए परमेश्वर के लोग ஏன் हैं। இன்றைக்கு பதில் வரவில்லை? क्यों आज उत्तर नहीं आया? ஏன் பதில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? क्यों उत्तर प्राप्त नहीं कर पा रहे? ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். कोई तो परमेश्वर के ना प्रिय कार्य हम जीवन கர்த்தரை जी रहे हैं, பிரியப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை. और परमेश्वर को प्रिय करने वाला कार्य नहीं கர்த்தரை जी रहे, பிரியப்படுத்தி நீ ஜீவிக்கவில்லை. और परमेश्वर को प्रिय करने वाला जीवन கர்த்தரை नहीं जी रहे, பிரியப்படுத்தி வாழிப்பாரு. और परमेश्वर को प्रिय जन के जी தேவனுக்கு कर பிரியமானது देखे, என்ன பாரு. परमेश्वर को क्या प्रिय करके அதான் जी कर பரிசுத்த देखे। பவுல் எழுதுகிற பொழுது वही पवित्र पौलुस लिखते समय கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சோதித்து பாருங்கள். परमेश्वर की क्या प्रिय करके उसे जांच कर देखिए। கர்த்தருக்கு பிரியம் என்ன சோதித்து பாரு. परमेश्वर के प्रिय क्या करके जांच कर देखिए। மனுஷனுக்கு என்னென்ன பிரியமாக
இருக்கு அதெல்லாம் பாக்குறியே आज आप मनुष्य के क्या प्रिय करेगा, आप उसे जांच कर देखते हो। என்னதான் பிரியப்படுத்து, आप मनुष्य को कितना भी उसको प्रिय அவன் करिए, 2 நாள் கழிச்சு அவன் மனுஷனான்னு சொல்லுவான். वो 2 दिन के बाद वो कहेगा। மனுஷன் என்னதான் நேசித்தாலும் और बेटे पे कितना भी आप प्रेम करेंगे तो भी, நாய்க்கு இருக்கிற நன்றி மனுஷனுக்கு இருக்காது. वो कुत्ते के पास जो धन्यवाद है वो मनुष्य के पास नहीं है। அது ஆவிக்குனுக்கு சுத்த மோசம்யா, वो भी आत्मिक लोगों से भी बड़ी, கிறிஸ்தவனுக்கு இன்னும் சுத்த மோசம். वो मसीह का लोग भी और उससे இன்னும் பெந்தகோஸ்து நாயை விட கேடு கட்டவன். और ये बेंदगोस के लोग जो है कुत्ते से बदतर है। நாயினால 4 நாள் சோறு போட்டா நன்றி இருக்கும். वो कुत्ता तो 4 दिन खाना डालने वो वफादार रहता है। நாய்க்கு ஒரு 3 வேளை சோறு போட்டு பாரு, वो कुत्ते को 3 बार खाना डाल के देखिए, சாகுற வரைக்கும் நன்றியா இருக்கும். वो मौत उसके मृत्यु तक वो वफादार रहता है। लेकिन मनुष्य को 3 வருஷம் சோறு போட்டாலும் आप 3 साल खाना डालेंगे तो भी அவன் ஒரே 3 நிமிஷத்துல வந்துட்டு போவான். वो 3 ही क्षण में आपको भूल कर चला जाएगा, நன்றி இல்லாத போய்டுவான். वो बिना वफादार बन जाएगा। हालेलुया 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 हालेलुया। ஆகினால் மனுஷன் என்னதான் பிரியப்படுத்தி பாரு, इसलिए आप मनुष्य को कितना भी प्रिय करके देखिए, அவன் சோதரம் அவனுக்கு பிரியமா இருந்தாக்க நல்ல நல்ல சொல்லிட்டே இருப்பான். वो उसका प्रिय होगा तो वो हमें अच्छा कहेगा। கொஞ்சம் அப்படி மாறி பாரு, थोड़ा आप बदल कर देखिए, அவனை போல தூஷிக்கிறோம் ஒருத்தன் இருக்க மாட்டான். और उसके समान आपको दुष्ट कहने वाला कोई नहीं होगा, அவன் தூத்துறோம் போல அவனை போல ஒருத்தன் இருக்க மாட்டான். और आपको उसके समान नकारने वाला कोई नहीं होगा। இதான் மனுஷ நேசம், यही मनुष्य का प्रिय है, இதான் உலக நேசம், यही संसार का प्रेम है। இப்படி மனுஷன் நேசிப்பதனால உலகத்தை பிரியப்படுத்தினால மனுஷனை பிரியப்படுத்தினா வருகிற நிந்தைகள் அவமானங்கள். तो इस प्रकार मनुष्य और संसार के ऊपर प्रेम जताने से इस प्रकार का निंदा अपमान आता है। வாழ்க்கை ஜீவிதத்திலே इसलिए जीवन में जिंदगी में பிரியப்படுத்து, परमेश्वर के प्रिय बन के அதான் जियो। சங்கீதக்காரன் சொன்னார் முதலாம் சங்கீதத்திலே, इसीलिए भजन संगीत वाला पहला अध्याय में कहा 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கும் போது 1 से लेके 3 पढ़ते समय, அது கர்த்தர் வேதத்திலே பிரியமா தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். और परमेश्वर के शास्त्र पे प्रिय और ध्यान करने वाला मनुष्य धन्य है। அப்படிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில तो इस प्रकार की मनुष्य के जीवन में காரியத்தை செய்தெல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுவாரா, वो करने वाले सारे कार्यों में उसे सफलता देगा परमेश्वर। பிரியமா கர்த்தருக்கு மட்டும் பிரியமா இருந்த பாரு, आप केवल परमेश्वर का प्रिय बनकर जी के देखो। 5 மாசமா ये 5 महीने तक மனுஷனுக்கு பிரியமா ஆஞ்சது போதும், मनुष्य के प्रिय बनकर जीने काफी है। குடும்பத்துக்கு பிரியமா வாழ்ந்தது போதும், आप परिवार के लिए जी कर वो काफी है। நீ விருப்பப்பட்ட மக்களுக்கு வாழ்ந்தது போதும், आप चाहने वाले लोग के लिए प्रिय बनकर जी கர்த்தருக்கு वो கொஞ்சம் काफी பிரியமா है। வாழ்ந்து பாரு, आप परमेश्वर का प्रिय बनकर जी कर அப்ப இது देखिए। வரைக்கும் பதில் வராத காரியம் பதில் வரும். अब तक जो उत्तर नहीं आया उसके लिए अभी उत्तर भी आएगा। என்னதான் பிள்ளையை நேசித்தாலும் आप कितना भी बच्चे पे प्रेम करें அது तो ஒரு भी நாளைக்கு உன்னை தூக்கி சோத வெளியே போயான்னு சொல்லும். वो एक दिन आपको निकाल कर बाहर जाकर के कह நீ देगा। என்னதான் மனுஷன் நேசித்து பாரு, आप कितना भी मनुष्य पे प्रेम करें देखिए, கடைசியில மாமிசம் வெளிப்படும்யா, वो मनुष्य है तो उसका शारीरिक प्रकार में கடைசியில जीवन, மாமிசம் வெளிப்படும். वो अंत में वो அது शारीरिक எப்பேற்பட்ட जीवन ஆவிக்குரியவனா पालेगा। இருந்தாலும் சரிதான், वो कितना प्रकार का आत्मिक जीवन क्यों ना हो, எப்பேற்பட்ட வசனம் இருந்தவனா இருந்தாலும் சரிதான், कितना प्रकार का वचन उसके अंदर क्यों ना हो, மாமிசம் வெளிப்படும்யா. उसके अंदर की शारीरिकता बाहर மனுஷன் आएगा। நேசிக்காத, क्योंकि मनुष्य में प्रेम ஒரு मत லிமிட் कीजिए। வை, லிமிட் வை, एक उसका अंतर रखिए, லிமிட் வையா, उसका अंतर रखिए। அளவு ஒரு அளவுக்கு மிஞ்ச அமிர்தமோ நஞ்சி, वो अपने अंतर से भी ज्यादा रखें तो जो मधु से भी वो कड़वा बनता है। ஹalleluya. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி. हम चाहने से भी अधिकता से उसे चाहेंगे तो பிள்ளை वो हमारा நேசிக்கணுமா? विष बनता है। பிள்ளையை நேசிக்கணுமா, बच्चे पे प्रेम करना है क्या, ஒரு லிமிட் தான். उसके लिए एक लिमिट होना है। பொண்ணை நேசிக்கணுமா, आप लड़की को प्रेम और करना लिमिट है, தான். उसके लिए एक लिमिट होना है। மனைவி நேசிக்கணுமா, पत्नी पे प्रेम करना ஒரே है, லிமிட் தான். उसके लिए एक अंतर होना ஓ चाहिए। புருஷன் நேசிக்கணுமா, पति पे प्रेम करना ஒரே है, லிமிட் தான். उसके लिए एक अंतर होना चाहिए। மற்ற மக்கள் நேசிக்கணுமா, वो दूसरे लोगों पे प्रेम करना விசுவாசி है, நேசிக்கிறியா, आप विश्वास से ஒரே प्रेम லிமிட் करते தான். हो, वो उसके लिए एक लिमिट ஒரு होना எல்லை चाहिए, இருக்கு, उसके लिए एक मार्ग है, அதுக்கு மேல தாண்டாத. उसके बाहर मत जाइए। ஹalleluya. हालेलुया। அது உனக்கு ஆபத்து, எல்லாத்துக்கும் ஆபத்து. वो आपके लिए नुकसान है और सभी लोगों के लिए नुकसान है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அது கடைசில விக்கிரகம் மாறி போய்டும், वो अंत में वो मूर्ति बन जाएगा, அது பொருளாசையா மாறி போய்டும். वो संसार की அந்த अभिलाषा बन பொருளாசை கத்த வெறுக்கிறாரே, जाएगा। वो उस प्रकार की शरीर की अभिलाषा को, பொருளாசை கத்த எதிர்த்து போடுகிறாரே. वो शारीरिक प्रकार की அப்ப अभिलाषा को இன்றைக்கு व्यर्थ- யோசித்தோம், ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்ல, आज सोचिए कि प्रार्थना का उत्तर क्यों ஏன் नहीं है, ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. क्यों प्रार्थना का उत्तर प्राप्त नहीं कर पाते இன்றைக்கு हैं। நீ பெற்றுக்கொள்ளணும்னா आज यदि ये पाना है तो வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, आप केवल वचन को அதை सुनना கைக்குள் नहीं, நடக்கணும், उसे पालन करके அது चलना है பிரியமா வாழணும். और उसका प्रिय बनकर जीना है। இன்றைக்கு நீ மனம் திரும்பு, आज मन फिरिए, மனம் திரும்பின விசுவாசியே, आप मन फिरे हुए विश्वासी மனம் மாறின தேவ பிள்ளையே, और मन बदले हुए परमेश्वर के लोग, இன்னைக்கு மனம் மாறணும், आज मन फिरना है, பதில் வரணுமா, उसका उत्तर आना है क्या, மனம் மாறிதான் ஆகணும், आप मन भरना है, फिरना மனம் ही है, திரும்பி தான் ஆகணும். वो मन फिरना ही है। ஞானத்தை விசுவாசியே, आप 32 लिए विश्वासी, அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசியே, उद्धार पाए विश्वासी ஸ்தோத்திரம், வெள்ளாடு அணிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, और सफेद वस्त्र पहने हुए परमेश्वर के लोगों, இன்றைக்கு மனம் மாறினால்தான் आज मन बदलेंगे तो கடைசி ही காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், इस अंतिम दिनों में हम जी रहे हैं, கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு इस இருக்கிறோம். अंतिम काल में हम जी रहे हैं। மனம் மாறினால்தான் आप मन फिरेंगे तो உன் ही கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். आपके आंसुओं का उत्तर आएगा। நெருக்கத்தின் காலத்திலே
நெருக்கத்தின் காலத்திலே इस दबाव भरे जमाने में கர்த்தர் பதில் கொடுப்பார். परमेश्वर उत्तर देगा। இக்கட்டு காலத்திலே इस प्रकार के जीवन பதில் में கொடுப்பார். वो उत्तर देगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அதனால சாலமோன் ஞானி எழுதுகிற பொழுது इसलिए सुलेमान ज्ञानी लिखते समय ஸ்தோத்திரம் நீதிமொழி புஸ்தகத்துல नीति वचन की किताब ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரத்துல उसका 4वां अध्याय அவர் சொல்றாரு பாருங்க. वहां पर वो कहता है ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय ஸ்தோத்திரம் 20ஆவதுல இருந்து வாசிக்கும் போதோ उसका 20वां वचन से அவர் पढ़ते சொல்றாரு, समय वो कहता है என் மகனே हे मेरे पुत्र என் வார்த்தைகளை கவனி, और मेरे वचन को ध्यान दे என் வசனங்களுக்கு और मेरे वचन உன் को செவியை சாய், और तेरे कान அவைகள் உன் கண்களை விட்டு वो तेरे नजरों से துரியாதிருப்பதாக, वो कभी ना हटे, அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே वो तेरे मन में சோதனை காத்துக்கொள், उसे धारण कर அவைகளை और उसमें கண்டுபிடிக்கிறவளுக்கு वो प्राप्त करने वालों அது को ஜீவனும் वो जीवित அது है உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமையா. और शारीर के सारे लोगों को चंगा है। ஹalleluya. हालेलुया। இந்த ஆண்டவர் வசனத்தை பிரியமானது செய்யும் போதோ तो परमेश्वर की प्रिय और इस वचन के अनुसार அது चलेंगे உனக்கு तो ஜீவனை தருமா, वो हमारे लिए जीवन அது देगा, உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமா. हमारे सारे शरीर के लिए वो चंगा है। இந்த ரெண்டு காரியம் நடக்க பாருங்க. वो 2 प्रकार की कार्य होता है। உன் ஆத்மா ஜீவன் அடையும், आपकी आत्मा जीवन உன் पाएगा, வாழ்க்கை சரீரம் சுகமா இருக்கும். आपके जीवन शरीर वो चंगा होगा। பிரியமானவனே, हे प्रिय எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. तू सब में जीकर सुख से रहे, எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னா तू सब में जीकर सुख से आरोग्यता से रहना है तो வசனத்தை கேட்கறது பெருசு இல்ல, वचन को सुनना बड़ी बात नहीं है, அதன்படி செய்யணும். वचन के अनुसार करना அதான் है। தேவனுக்கு பிரியமானது, वही परमेश्वर का प्रिय है, அதான் தேவன் விரும்புகிறார், वही परमेश्वर चाहता அதான் है, தேவனுக்கு பிரியமானவன். ये वही परमेश्वर का प्रिय பாபிலோன் मनुष्य தேசத்தில் இருந்தாலும் बाबिलोन शहर में அவன் रहेगा तो சித்தத்தை செய்கிறவனா இருப்பா. भी वो इच्छा का करने वाला होगा। ஹalleluya. हालेलुया। ஆகையினால इसलिए இந்த நாட்களிலே इस दिनों में ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். प्रार्थना का यदि उत्तर पाना है तो சோதரம் இந்த நாளிலே इस दिनों में தேவ சித்தப்படி ஜெபிக்கணும், परमेश्वर की इच्छा के अनुसार வசன प्रार्थना करना வாழ்க்கை வாழ்ந்து है ஜெபிக்கணும். और वचन भरा हुआ जीवन जी करते அவருக்கு हैं பிரியமான செய்தி ஜெபிக்கும் போதோ और उसका इच्छा के अनुसार जिएंगे கர்த்தர் तो परमेश्वर பதில் கொடுப்பார், उत्तर देगा 100க்கு 100 பதில் தருவார். और 100 का 100% இப்படி उत्तर பல देगा। காரியங்கள் இருக்கிறது. तो इस प्रकार कई प्रकार के कार्य 3 हैं। காரியத்தை சிந்தித்து பார்த்து ये 3 कार्य को सोच के देखकर வாழ்க்கையில் இருக்கா हमारे जीवन में है क्या, ஆராய்ந்து பார்த்து जांच कर देखकर ஒப்பு கொடுப்போம். अर्पण करेंगे। கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर शब्दों के द्वारा எல்லாரும் आशीर्वाद அப்படியே करेगा। கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். सब लोग ऐसे स्तुति करके அப்படியே प्रार्थना करें, முழங்கால் படிட்டு घुटना टेक कर சோதர கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை நோக்கி, थोड़ी देर परमेश्वर की ओर ஆண்டவரே देख। எங்களுக்குள்ளே हे प्रभु हमारे अंदर உம்முடைய சித்தம் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்குமானா, यदि आपके बिना इच्छा के अनुसार ஆண்டவரே जीवन होगा तो, வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானா, यदि बिना वचन का जीवन होगा உமக்கு तो, பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானா, यदि आपकी ना प्रिय இந்த जीवन होगा நாளிலே तो என்னை மாற்று इस ஆண்டவரே என்று दिनों में சொல்லி हमें बदल दीजिए कर கொஞ்ச कर நேரம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். थोड़ी देर स्तुति करके प्रार्थना करेंगे। அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 அல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே பைஷால மீனானா மதுர ரப பௌரிகம ஷகனிகமா மீனானா மதுர ரப பௌரிகமா அல்லாண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே இயேசுநாதா பைஷலா कितना प्यारा है तेरे संग प्रभु, कितना प्यारा है तेरे संग प्रभु, ये बदन और ये दिल तेरे लिए। எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, मेरा ये बदन और ये दिल हफ्ता तेरे लिए। மறுபடியும் कितना प्यारा है तेरे संग प्रभु. எல்லாரும் முழங்கால் நின்று வீட்டில் குடும்ப குடும்பம் முழங்கால் நின்று, इतना प्यारा है तेरे
संग प्रभु ये बदन और ये दिल बिना न मधुर आपका तेरे लिए ये बदन और ये दिल आपका तेरे लिए मेरा सब कुछ यीशु है तेरा समूह आनंद है சோத்திரம் எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சுதி ஹோ சுதி ஹோ சுதி ஹோ சுதி சோத்திரம் ஜபத்துக்கு பதில் பெற்றுக் கொள்வது प्रार्थना का उत्तर पाने के लिए முற்றிலுமாய் கர்த்தர் பதில் தர வேண்டும் என்றார். पूरी रीति से परमेश्वर उत्तर देना है தேவ तो சித்தப்படி ஜெபிக்கிற பொழுது परमेश्वर की इच्छा के अनुसार प्रार्थना करते समय வசனத்திலே நிலைத்திருந்து ஜெபிக்கிற பொழுது वचन में बने रहकर प्रार्थना करते समय அவருக்கு பிரியமாய் வாழ்க்கை வாழ்ந்து ஜீவிக்கிற பொழுது उनका प्रिय जीवन जीकर जीने के लिए அவர் ஜெபத்துக்கு பதில் தர தேவனா वो இருக்கிறார். प्रार्थना का उत्तर देता है. இந்த மூன்று அனுபவத்திலே ये तीन प्रकार के நம்ம अनुभव में வாழ்க்கை காணப்பட்டு हमारे जीवन दिखाई இந்த देगा. 6வது மாதம் 13வது நாளிலே इस 6वें महीने के 13वां நாம் दिन में ஜெபத்தெல்லாம் பெற்று பதில் பெற்றுக் கொள்ள முடியும். हमारी प्रार्थना का उत्तर पाने के लिए ஒவ்வொரு அனுக்கிரகம் பண்ண முடியும். परमेश्वर हर एक अनुग्रह करने के लिए கரங்களெல்லாம் சோத்திரம் इससे सब பண்ணுவோம். हाथों को उठाकर स्तुति करेंगे. स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो. தொடர்ந்து இந்த நாளிலே और लगातार इस दिनों में அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும். परमेश्वर देश को आशीर्वाद करना है தேசத்தை சமாதானத்தை கட்டளையிடணும். और देश में शांति को आज्ञा देना है பாதுகாப்பு கட்டளையிடணும். और रक्षा को देना है. தலைவருமாறு சந்திக்கணும். सारे नेता को मुलाकात करना है. கொண்டு வர சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் सारे लाने वाले योजना கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படணும். परमेश्वर का प्रिय बनना है சபையெல்லாம் திறக்கப்படணும். और सारे कलिसिया खोले जाना है கர்த்தரை விடுதலையா தேவனை ஆராதிக்கணும். और छुटकारे के साथ परमेश्वर की आराधना करना है. தனங்களை மாற்றி தரும்படியா वो सारे रुकावट को बदल कर அப்படி देने எல்லாம் கொண்டு முழங்கால் நின்று கரங்களை உயர்த்தி सब लोग घुटना टेकर हाथों இந்த उठाकर காரியங்கள்லாம் சோதரம் பண்ணி கூட எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ये सब कार्यक्रम सब प्रार्थना करेंगे. ஆண்டவரே சோதரம் 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 பைஷாலா மீனா நாம தூராரா பௌரி காமா தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் ஓ பைஷாலா மீனா நாம தூராரா பௌரி காமா ஓ ஷகனி காமா மீனா நாம தூராரா பா நல்லாண்டவர் 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 இறங்கட்டும் நல்லாண்டவர் இறங்கட்டும் நல்லாண்டவர் இறங்கட்டும் அல்ல தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் சோதரம் கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த और ஆவியானவர் लगातार पवित्र आत्मा जी சோதரம் சோதரம் தேசமெங்கும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கணும். और देश भर में उन्होंने सारे सेवकाई को आशीर्वाद எல்லா करना ஊழியக்காரர்களை கர்த்தர் और ஆசீர்வதிக்கணும். सारे सेवकों को आशीर्वाद करना ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் और ஆசீர்வதிக்கணும். सेवकों के परिवार को आशीर्वाद करना நாட்களே எல்லா சுத்த ஊழியத்தின் விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். और इस दिनों में सारे कलिसिया के विश्वासी लोगों को आशीर्वाद करना है. இதற்கெல்லாம் அப்படியே கரங்களை அசைத்துக்கணும். சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். इसके सब हाथों को हिला के प्रार्थना करेंगे. சோதரம் 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 பைஷாலா மீனா நாம தூராரா பௌரி காமா உரரபதீன காமா உரரப ஷகனி காமா மீனா நாமா அல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் 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 கர்த்தர் இறங்கி பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே சோதரம் சோதரம் கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो. தேசத்தை கர்த்தர் சந்திக்கணும். और देश को परमेश्वर मुलाकात करना தேசத்துள்ள மக்கள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். और देश के सारे लोगों को मुलाकात करना है. லாக்டவுன்ல காணப்படுகிற கண்ணீர்கள் கவலைகள் इस लॉकडाउन के द्वारा उन्होंने सारे आंसू பிரச்சனை चिंता மத்தியில் இருக்கிற எல்லா தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். और सारे लोगों की जरूरत पूरा होना है. பணங்கள் பொருள்கள் और सारे पैसे वस्तु ஆகார தேவைகள் और भोजन की எல்லாம் जरूरत சந்திக்கப்படணும். सब कुछ मुलाकात पाना है. ஒவ்வொரு ஜனங்களும் பொருளாதார தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். और प्रत्येक लोगों की प्रत्येक दिन की आवश्यकता पूरा வாழ்வாதார करना தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். और सारी जरूरत पूरा होना है. ஆங்காங்கே இந்த வைரஸ் வாதையினாலே और यहाँ वहाँ वायरस அநேக மக்கள் महामारी பாதிக்கப்படுகிறது. कई लोग नुकसान पाते हुए கர்த்தர் மாற்றி போடணும். परमेश्वर से बदलना है. இந்த வாதியிலிருந்து விலக்கி பாதுகாக்கணும். और ये सारी विपत्ति से बचा के रक्षा மரணத்திலிருந்து விலக்கி और பாதுகாக்கணும். मौत से बचा के रक्षा करना है. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு सारे लोग यीशु को स्वीकार करते ரத்தத்தால பாதுகாக்கப்பட उसके लहू के द्वारा रक्षा पाने के लिए அனுகிரகம் செய்யும்படியாக परमेश्वर अनुग्रह करने के लिए தேசத்துக்காக
देश के लिए, தேசத்து மக்களுக்காக, देश के लोगों के लिए மக்களின் தேவைகளுக்காக, और उनके जरूरतों के लिए இந்த வைரஸ் வாதிருந்து விலக்கி பாதுகாப்பதற்காக, और सारे वायरस विपत्ति से बचाने के लिए, ஆங்காங்கே மரித்து கொண்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் और ஆஸ்வதிக்கும்படியாக, यहाँ वहाँ मरने वाले सारे परिवार को रक्षा करने के लिए இதற்காக எல்லாரும் கொஞ்ச நேரம் பாரப்பட்டு கரங்களை பிடிச்சலாம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் इसके குடும்பமா लिए ஜெபம் सब பண்ணுவோம். हाथों को पकड़ के बोझ के साथ प्रार्थना करेंगे। தீனா நாமதுரா ரபா நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே பைஷாலா மீனா நாமதுரா ரபா பௌரிகாமா உரா ரபா ஷகனிகாமா நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். பைஷாலா மீனா நாமதுரா ரபா பௌரிகாமா நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். பைஷாலா மீனா நாமதுரா ரபா பௌரிகாமா ஷகனிகாமா மீனா நாமா நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், 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 தோத்திரம், 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 தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரிப்போ. स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவா தேவனை ஸ்தோத்திரிப்போ. स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, ஸ்தோத்திரம் தொடர்ந்து பரிசுத்த और ஆவியானவர் लगातार पवित्र आत्मा जी ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எல்லா கிருபாசன ஊழியங்களை ஆஸ்வதிக்கணும். और सारे कृपासम कलिशा को आशीर्वाद करना है ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். और सेवकों को आशीर्वाद करना வட है। இந்திய கிருபாசன ஊழியங்களை ஆஸ்வதிக்கணும். வட இந்தியா கிருபாசன ஊழியங்களை ஆஸ்வதிக்கணும். सारे उत्तर भारत के कृपासम कलिशा को आशीर्वाद करना ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியத்தின் தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். है और सारे सेवकों के जरूरत पूरा होना है ஊழியர் பிள்ளைகள் ஆஸ்வதித்து பாதுகாக்கப்படணும். और सेवकाई करने वाले सारे लोग रक्षा पाना है விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதித்து और பாதுகாக்கப்படணும். विश्वासी लोगों को भी परमेश्वर रक्षा करना எல்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் है। பண்ணுவோம். इसके लिए सब स्तुति करके प्रार्थना करेंगे। ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். பைஷாலா மீனா நாமதுரா ரபா பௌரிகாமா தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே நம்முடைய கிருபை 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 அப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரிப்போ. स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो। தொடர்ந்து பரிசுத்த और ஆவியானவர் लगातार पवित्र आत्मा जी சோதரம் 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 இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஆசிரியத்தை பாதுகாக்கப்படணும். इस महाराष्ट्र पूरी रीति से परमेश्वर के द्वारा रक्षा पाना है। கொரோனா வைரஸ் அதிகமா இருக்கிறபடினாலே इस कोरोना वायरस अधिकता से है, அநேக इसलिए மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். कई लोग इसके द्वारा नुकसान அநேக पा रहे மக்கள் மறிக்கிறார்கள். हैं। कई लोग यहाँ इसके द्वारा அதேபோல் मृत्यु पाते தமிழ்நாட்டு हैं। பகுதியிலே इस तमिलनाडु भाग में இந்த வைரஸ் அதிகமா இருக்கிறபடினாலே वायरस अधिकता से है, इसलिए அநேக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். कई लोग नुकसान हानि அநேக पहुंचते हैं மக்கள் மறிக்கிறார்கள். और कई लोग मौत के ओर जा रहे हैं। டெல்லி பகுதியிலே और दिल्ली के भाग में, அதே போல குஜராத் பகுதியிலே उसी तरह गुजरात भाग में அதிகமா இருக்க மக்கள் பாதிக்கப்பட அறிந்திருக்கிறோம். वो कई लोग नुकसान पा रहे हैं। கர்த்தருடைய கிருபை இறங்கி ये सारे जगहों में परमेश्वर का अनुग्रह उतर कर ஜனங்களை பாதுகாத்து सारे लोगों को रक्षा कर कर வாதைக்குள்ளே காக்கும்படியாக सारे विपत्ति से बचा कर रक्षा करेंगे। ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் सब लोग स्तुति करके प्रार्थना करेंगे। அல்லாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 பைஷாலா மீனா நாமதுரா ரபா பௌரிகாமா உரா ரபா ஷகனிகாமா மீனா நாமா நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே நம்முடைய கிருபை கிருபை கிருபைக்கா ஸ்தோத்திரம், கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரிப்போ. स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, அவர்கள் स्तुति हो। எல்லா விசுவாச குடும்பங்களுக்கு ஆஸ்வதிக்கணும். सारे विश्वासी परिवार को परमेश्वर ஒவ்வொரு आशीर्वाद करना है। குடும்பத்தில் கண்ணீர் கவலைகள் மாறணும். हर एक विश्वासी परिवार का आंसू, चिंता, அவர்கள் व्याकुल से बदलना வியாதிகள் है। மாறணும். बीमारियां बदलना है। தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். सारे जरूरत पूरा होना है। எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். सब में जीकर सुख के साथ रहना சமாதானத்தை கட்டளையிடணும். और शांति को परमेश्वर பாதுகாப்பை आज्ञा கட்டளையிடணும். और रक्षा को आज्ञा देना है। செய்கிற தொழில்கள் வேலைகள் करने वाले काम, नौकरी, எல்லங்கத்தை धंधा விசாலப்படுத்தி கொடுக்கணும். सब कुछ स्थिर कर कर उन्हें चलाना है। வேலை செய்யப்படி வேலை போய் தரணும். और जिन्हें नौकरी नहीं उन्हें नौकरी வியாபாரம் देना செய்யப்படி வியாபாரத்தின் காரியங்களுக்கு है। और வாய்க்கப்படணும். जिन्हें व्यापार रोका है वो सारे व्यापार के தொழில் कार्य को செய்யப்படி स्थिर தொழில் करना है। காரியங்களை வாய்க்கப்படணும். और उनके सारे नौकरी के काम को स्थिर எல்லா करना है। காரியத்தை வாய்க்க பண்ணி परमेश्वर सारे कार्य में பிள்ளைகளுக்கு सफलता देकर ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்தும்படியாக वो हर एक को चलाने के लिए சோதரர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் इसकी பண்ணுவோம். सब स्तुति करके प्रार्थना करेंगे। நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பைஷாலா மீனா நாமதுரா ரபா உரா ரபா பௌரிகாமா ஷகனிகாமா மீனா நாமா நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல ஆண்டவரே
நம்முடைய கிருபை 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 இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரைஷாலா மீனா நாமா தூரா ரபா பௌரி காமா ஓரா ரபா ஷக நீகாமா மீனா நாமா தீரா ரபா. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா விசுவாச குடும்பத்திலே सारे विश्वासी परिवार में ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாம் ஆசுவத்தை பாதுகாக்கப்படணும். सारे पढ़ने वाले बच्चे, छोटे बच्चे, सारे बुजुर्ग रक्षा पाना है. ஸ்தோத்திரம். தேவையெல்லாம் கதை சந்திக்கப்படணும். उनके सारे जरूरत मुलाकात होना है. ஸ்தோத்திரம். வரலம்பதிய மக்கள் ஆஸ்வதிக்கணும். सारे वर्लम भाग के लोगों को आशीर्वाद करना है. பைசர் தைசர் और बोईसर दाइसर ஸ்தோத்திரம். அந்த பைந்தர் और भाईंदर ஸ்தோத்திரம். இந்த வசாய் வீரா நாசப்புரா और वसाई नाला सोपरा विरार ஸ்தோத்திரம். இந்த பகுதி மக்கள் அங்கே ஆஸ்வதிக்கப்பட்டு ये सारे भाग के लोगों को आशीर्वाद இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களை वहां पर इन्हें सारे विश्वासी परिवार வேலையத்தை பாதுகாக்க முடியும். परमेश्वर बाड़ा बांध के रक्षा करेंगे. ஸ்தோத்திர பண்ணில கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். इसकी स्तुति करके प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இறங்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை 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 இறங்கி பாதுகாக்க முடியா செபிக்கிறேன். தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாதைக்கு நோய்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा जी காந்தவெளி ஈஸ்ட் வெஸ்ட் பிள்ளைகளுக்கு தாசுத்து और பாதுகாக்கணும். कांदोली के ईस्ट वेस्ट लोगों को रक्षा करके புஷ்ப आशीर्वाद பார்க்கிலுக்கு பிள்ளைகள், और पुष्पा पार के लोग அப்பாபட மக்கள், और अप्पा पड़ा के लोग அம்புஜாவடி, और अंबुजावड़ी ஜோகேஸ்வரி, और जोगेश्वरी அந்தேரி, और अंधेरी ஒன்னா நம்பர் என்ன நம்பர் மக்கள் எல்லாம் ஆஸ்வதிக்க முடியும். और गोरेगांव 1 नंबर 2 नंबर के सारे लोग आशीर्वाद करेंगे. சோதரர்கள்லாம் சோதர பண்ணலாம் ஜெபம் பண்ணுவோம். इसके सब स्तुति करके प्रार्थना करेंगे. தகப்பனே சோதரம் 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 சோதரம். பைஷாலா மீனா நாமா தூரா காமா ஊரா ரப ஷக நீகாமா மீனா நாமா. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். ஆம்முடைய கிருபைக்கா சோதரம் 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 சோதரம். கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம். சோதரம் சோதரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा जी சோதரம் 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 சோதரம். மோத்திர நகருக்கு பிள்ளைகளை கத்த ஆஸ்வதிக்கணும். और मोतीलाल भाग में रहने वाले बच्चों को आशीर्वाद करना है. சோதரம் சோதரம் சோதரம். சிஞ்சோலி பந்தர் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும். और चिंचोली बंदर में रहने वाले भाग लोगों को आशीर्वाद குடும்பங்களை கத்த ஆஸ்வதிக்கணும். और बिच्छाओं के भाग में रहने वाले लोगों को आशीर्वाद करना है. மாக்காளியில் குடும்பங்களை கத்த ஆஸ்வதிக்கணும். மாக்காளி और महाकाली में जो कोई उन सब को आशीर्वाद பாபே நகர் குடும்பங்களை கத்த और ஆஸ்வதிக்கணும். बाबरेगर नगर के परिवार को आशीर्वाद करना மால்வாணி பகுதியில் இருக்கிற பிள்ளைகளை கத்த है. और ஆஸ்வதிக்கணும். मालवानी भाग के लोगों को परमेश्वर आशीर्वाद करना है. அம்புஜாடில் குடும்பங்களை கத்த ஆஸ்வதிக்கணும். और अंबुजाड़ी भाग के विश्वासी परिवार को आशीर्वाद करना சோதரம் சோதரம். மட்டு இருக்கிற குடும்பங்களை கத்த है. ஆஸ்வதிக்கணும். और मर्द भाग में रहने वाले सारे विश्वासी परिवार को आशीर्वाद சோதரம் करना है. பண்ணலாம் ஜெபம் பண்ணுவோம். इसके सब स्तुति करके प्रार्थना करेंगे. சோதரம் 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 சோதரம். தகப்பனே நம்முடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும். தகப்பனே சோதரம் சோதரம் சோதரம். ஆசுவத்தை பாதுகாத்துகளும் கிருபிகளும் மூடி மாறி ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம். தேவாதேவனை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो அதை தொடர்ந்து ஒழித்திலே தேவசத்தை நிறைவேறும்படி கர்த்தரை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரி மட்டுமாய் கர்த்தரை துதிக்க சோதரிக்க ஜெபிக்க अभी तक परमेश्वर की स्तुति और उसके नाम की महिमा करने के பாராட்டின लिए கிருபைக்காய் கர்த்தரை சோதரிப்போம். परमेश्वर ने किया हुआ कृपा के लिए स्तुति करेंगे. स्तुति சோதரம் हो स्तुति हो சோதரம். स्तुति हो. ஜெபத்தெல்லாம் கேட்டு प्रार्थना सब सुनकर பதில் தந்த கிருபைக்காக उत्तर दिया हुआ कृपा के எல்லாரும் लिए கர்த்தரை சோதரிப்போம். इसलिए परमेश्वर की स्तुति करेंगे. स्तुति हो स्तुति हो स्तुति हो. பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर மனதிடம் துதிக்கிறோம். हम धन्यवाद की स्तुति करते हैं. ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही மட்டுமாய் பாதத்தில் அமர்ந்திருந்து अभी तक आपके चरणों में इंतजार ஆண்டவரை कर துதிக்கும்படியாய் आपकी स्तुति करने के लिए, வசனங்களை கேட்கும்படியாய் वचनों को सुनने के लिए ஜெபிக்கும்படியாய் और प्रार्थना करने के लिए செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். आपने दिया हुआ कृपा के लिए स्तुति ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வது எப்படி और प्रार्थना का कैसे उत्तर पाना है சொல்லிக் கொடுத்து ऐसा आपने सिखाया மறுபடியும் ஞாபகப்படுத்தி और फिर से आपने याद दिलाया. ஆண்டவர் சித்தப்படி வாழ, आपकी इच्छा के अनुसार जीने के लिए, வசனத்தின்படி வாழ, वचन के अनुसार जीने நமக்கு के लिए, பிரியமான வாழ்க்கை வாழ आपके प्रिय जीवन जीने के लिए அனுக்கிரகம் பண்ணி परमेश्वर अनुग्रह कर ஜெபத்துக்கு முழுதும் பெற்றுக்கொண்டு और प्रार्थना को पूरी रीति से उत्तर पाने के लिए முழுதும் பதில் பெற்றுக்கொண்டு और प्रार्थना को पूरी रीति से उत्तर पाकर ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி आशीर्वाद पाने के लिए अनुग्रह தொடர்ந்து
தொடர்ந்து நம்முடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். लगातार आपकी कृपा में தொடர்ந்து छुपा के கேட்ட रक्षा வசனங்களோடு பேசட்டும். हाँ, लगातार इस वचन हमसे बात नहीं எங்களை करने दीजिए। உணர்த்தட்டும். हमें स्मरण दिलाने எங்களை दीजिए, எச்சரிக்கட்டும். हमें चेतावनी देने எங்களை दीजिए, தட்டி எழுப்பட்டும். हमें फिर से जिलाने எங்களை दीजिए, சரிப்படுத்தட்டும். हमें ठीक करने दीजिए। ஆண்டவரே, हे प्रभु, வருகில கைவிடப்பட்டு போகக்கூடாது. आपके आगमन में त्यागना नहीं है प्रभु, வருகிலே தேக விசுவாசத்தை கைவிடப்பட்டலா காணப்படக்கூடாது. आपके आगमन में हम त्याग दिया नहीं ஆண்டவரே, இந்த நாளை प्रभु, வருகைக்கு ஆயத்தமாய் காணப்பட इसलिए आपके आगमन में हम तैयार होने के लिए, சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறணும். आपकी इच्छा हमारे जीवन में पूरा होना வசனம் है காணப்படணும். और वचन दिखाई देना है, பிரியமாய் வாழணும். आपके प्रिय बनकर जीना है। இப்படிப்பட்ட வாழ்க்கை தந்து इस प्रकार के जीवन देखकर தூரமாய் தயமா இருக்கிற ओ दूर और समीप में எல்லா रहने वाले விசுவாச குடும்பங்களை सारे विश्वासी परिवार में பாதையில கத்த நடத்தும். आप इस मार्ग में चलाइए, குறைகளை மாற்றும். सारे कमियों को बदल கண்ணீரை दीजिए, மாற்றும். आंसुओं को बदल दीजिए வாதை கிடைக்க और பாதுகாத்து सारे परिश्रम से बचा के நன்மை रखिए பெருகட்டும். और நன்மை भलाई பெருகட்டும். भलाई बढ़ने दीजिए, और நன்மை கிருபை பெருகட்டும். भलाई और कृपा बढ़ने और दीजिए, எல்லாத்தையும் உங்களுக்கு பாதுகாத்து सारे बुराई से बचा के रक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதா. प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। ஆமென்.